இவர் தன்னை ஒரு கோழையாக ஓடி போனவர் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது இல்லையா, ஒரு நேரட்டிவ் இருந்தது. அதை கவுண்டர் பண்றதுக்கு நான் கோழை இல்ல வீரன் அப்படின்னு அந்த வீரத்தை காட்டுறதுக்கு, அந்த வீரத்தினுடைய அடையாளமாக இந்த கருப்பு. நம்ம 18ஆம் படி கருப்பனுடைய அந்த கருப்பு. அவரு அந்த சட்டைய அடக்க ஒடுக்கமா கையை ஃபுல் ஹேண்ட் மாதிரி போட்டு பட்டன் போட்டுட்டு எல்லாம் வரல. அவர் கையை மடிச்சு இப்படி விடுறாரு பாருங்க. அப்பப்ப பேசும்போதுமே அதை ஏத்தி விட்டுக்கிறாரு. இளைஞர்களுக்கே உரிய அந்த தோரணை, சட்டையை மடிச்சு விட்டுக்கிறது. அந்த சண்டியர்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த சண்டியர் தரம். அப்ப அந்த மாதிரியான ஒரு பாடிய வச்சுக்கிறது, அப்படி ஒரு நிலைப்பாடு, ஒரு பிரசன்டேஷன். கரூருக்கு அவரு இப்ப போனாரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தானப்பா. அதுல நம்ம குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. அவர் எப்ப போனாரு அப்படின்றது முக்கியம் இல்லை, அவர் போயிருக்கிறாரு. அதை நம்ம நல்லபடியாவே எடுத்துக்கலாம். ஜெயலலிதா மாதிரி உட்கார்ந்து வரல, அந்த அதிகாரத்தை காட்டல, அந்த அந்த டாம்பீகம் இங்க வரல. ஆனா இங்க இவர் நிக்கிறாரு, அதுல ஒரு எளிமை இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா அக்னாலேஜ் பண்ணணும். அதாவது ஒரு திரைப்படத்திற்கு எப்படி செய்வாங்களோ ஏறத்தாழ அதைதான் இப்ப வரைக்குமே, அதாவது இந்த கரூர் பேச்சு வரைக்குமே அவரு தொடர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ சரளமாக பேசுறாரு அப்படின்னு அப்படி அதை எடுத்துக்கலாம். இந்த சரளமா பேசுறதுல என்ன ஆயுது அப்படின்னா, நிறைய பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய சொற்கள் அதிகமாக புழங்கப்படுது இந்த கரூர்ல. ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது அந்த துக்கம் அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கான்டெக்ஸ்டுக்கும் அந்த டெலிவரி, இந்த ஸ்டைல் ஆஃப் இஸ் டெலிவரி இருக்குது பாத்தீங்களா, அதுக்கும் ஒரு கேப் இருக்கு. கரூர் துயர சம்பவம் நடந்த பிறகு முதலமைச்சராக முதல்வர் விஜய் 286 நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக கரூருக்கு சென்றிருக்கிறாரு. அவர் சென்றது அதாவது துக்க நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால அவர் கருப்பு உடை அணிந்து சென்றிருக்கிறாரு. முதல்ல அவர் இந்த கரூருக்கு, அதாவது அவர் கரூருக்கே போகவே இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சென்று பார்க்காம இங்க சென்னைக்கு அதை பனையூருக்கு அழைச்சு வச்சு பார்த்தாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் குற்றச்சாட்டுகளா இருந்துச்சு. இந்த நிலையில தான் அவர் அங்க கரூருக்கு முதல் முறையா போயிருக்கிறாரு. இந்த கரூருக்கு போன விஷயம் மற்றும் அவர் அந்த அந்த கருப்பு உடை அணிந்து போனது எப்படிப்பா? கரூருக்கு அவரு இப்ப போனாரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தானப்பா. அதுல நம்ம குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. அவர் எப்ப போனாரு அப்படின்றது முக்கியம் இல்லை, அவர் போயிருக்கிறாரு. அதை நம்ம நல்லபடியாவே எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம முதல்ல ஒரு ஆஸ்பெக்டா நம்ம பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் அவரு எப்படி அவரை பிரசன்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத பார்ப்போம். அந்த பேரா லாங்குவேஜ் அப்படின்ட்டு இந்த கம்யூனிகேஷன்ல ஒண்ணு இருக்கு. அது உள்ளடக்கமா என்ன சொல்றோம் அப்படின்றது ஒண்ணு, அந்த உள்ளடக்கத்தை அப்புறமா பார்க்கலாம். அது எப்படி சொன்னாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுவே ஒரு செய்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க கருப்பு ட்ரெஸ் அப்படின்னு உடனே அது ஒரு துக்க சூழ்நிலையோட நம்ம இணைச்சு பாக்குறோம் பாத்தீங்களா. இட் சிம்பலைசஸ் அந்த ஒரு இழப்பு இருக்கு, அந்த இழப்பை காட்டக்கூடியதாக அந்த கருப்பு ஆடை இருக்கு. ஆனா அந்த கருப்புன்றது நெகட்டிவாக மட்டுமே இல்லை, அந்த துக்கத்தை குறிக்கக்கூடியதாக மட்டும் இல்லை, அதுல ஒரு மெஜஸ்டிக்காகவும் இருக்கும். ஏன்னா இவர் உதாரணமா பாருங்களேன், அவர் கோட்டு சூட்டு அணிகிறதுக்கு விளக்கம் சொன்னாரு முதலமைச்சர். அது கருப்பு வெள்ளை அந்த காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த கருப்புக்கு அவரு விளக்கமா என்ன சொன்னாரு, துக்கம்னா சொன்னாரு இல்ல, அங்க சொன்ன விளக்கம் வேற பாத்தீங்களா. அப்போ அந்த கருப்புன்ற அந்த கலருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏத்தது மாதிரி. அப்புறம் இவர் இங்க கருப்பு, அதாவது அது இறைவனுடைய இதை எடுத்துக்கோங்களேன், அதுல ஒரு அந்த தெய்வீக அம்சம் அப்படின்றதுமே அந்த கருப்புல இருக்கு. காளி எடுத்துக்கிட்டோம், பத்திரகாளி, அந்த கோபா பீஷ்மா அந்த வீரத்தோட இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கருப்பு வண்ணத்துல சித்தரிப்போம். நம்ம தமிழ்நாடு அந்த கிராம பண்பாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மக்கள் பண்பாடு, கிராம பண்பாடு இல்ல, தமிழக மக்களுடைய பண்பாடை எடுத்துக்கிட்டோம்னா கருப்பு சாமி இருக்கு இல்லையா, 18ஆம் படி கருப்பா. அந்த 18ஆம் படி கருப்பான்றது நெகட்டிவ் கிடையாது, அது
வீரம், ஆவேசம், அது அநீதிய தீமைய அழிக்கக்கூடிய ஒண்ணு. அடுத்து ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அந்த மிரட்டல் தோரணை இருக்கு பாத்தீங்களா, அந்த கருப்பு நீங்க பாத்திருக்கீங்களா, சினிமாவில நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப கூட அந்த ஜீ தமிழ்ல அந்த பாப்பா எல்லாம் அந்த அபிஷேகா அந்த பரிசு பெற்ற அந்த பாட்டு கடைசியில கிளைமேக்ஸ்ல ஃபினாலேல அந்த பாட்டை அந்த பாப்பா பாடியிருப்பாங்க. அப்படியே புல் அரிக்கும் அந்த கருப்பனுடைய அந்த ஆக்ரோஷம், வேகம். இப்ப அதனால அந்த கருப்புன்றதுக்கு வந்து மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கு, மல்டி லெவல் மீனிங்ஸ் இருக்கு. அது உணர்வு பூர்வமாக நம்மள உந்தக்கூடியது. இப்போ இதுல விஜய் அந்த ஃபுல் கருப்புல வர்றாரு. ஷர்ட் பேண்ட்ஸ் எல்லாமே டோட்டலா கருப்பா இருக்கு. அப்புறம் அந்த கோட்டு கிடையாது, கோட் எல்லாம் போடல, ஷர்ட். அந்த சட்டையுமே நீங்க பாத்தீங்களா, மடிச்சு விட்டுக்கிறாரு. ஒண்ணு கருப்பு கலர், அதை பத்தி நம்ம சொன்னோம். அதுக்கு எல்லா பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. அதுல வந்து ஒரு மிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட் இருக்குது, பவர் அப்படின்றது இருக்கு, ஒரு கெத்துன்றது ஒண்ணு இருக்கு. அதே சமயத்துல இந்த துக்கம் அப்படின்ற அந்த அர்த்தமும் அதுல இழையோடி இருக்கு. அப்புறம் அவரு அந்த சட்டைய அடக்க ஒடுக்கமா கையை ஃபுல் ஹேண்ட் மாதிரி போட்டு பட்டன் போட்டுட்டு எல்லாம் வரல. அவர் கையை வந்து மடிச்சு இப்படி விடுறாரு பாருங்க. அப்பப்ப பேசும்போதுமே அதை ஏத்தி விட்டுக்கிறாரு. அப்போ ஒரு துக்க நிகழ்வு பற்றி நம்ம பேசும்போது அப்படி கைய வந்து இப்படி மடிச்சு விட்டுக்கிற மாட்டோம், ஏத்தி விட்டுக்கிற மாட்டோம் இல்லையா. அது எப்போ சட்டையை ஏத்தி விடுறோம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, முறுக்கிக்கிட்டு வர்றோம்னு அர்த்தம். வீரம், சேலஞ்ச். அதுதான் அந்த போட்டி சூழல்ல தான் அந்த மாதிரியான அந்த பாடி லாங்குவேஜே வரும். அந்த ஜெஸ்டர், சட்டைய கையை தூக்கி விட்டுக்கிறது, மடக்கி விட்டுக்கிறது அப்படின்றது எல்லாமே அந்த கோபம், வீரம், அதனுடைய அடையாளங்கள், அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிதான் நம்ம வெளிப்படுத்துவோம். ஓகே. அப்ப அதனால அவரு அந்த களத்துக்கு போயிருக்கிறது, அப்புறம் அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் அங்க பேசின விதம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இது வெறுமனே துக்க நிகழ்வு மட்டும் இல்ல, அந்த துக்க நிகழ்வுல இவர் எப்படி அவரை வெளிப்படுத்துறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவர் தன்னை ஒரு கோழையாக ஓடி போனவர் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது இல்லையா, ஒரு நேரட்டிவ் இருந்தது. அதை கவுண்டர் பண்றதுக்கு நான் கோழை இல்லை, வீரன் அப்படின்னு அந்த வீரத்தை காட்டுறதுக்கு, அந்த வீரத்தினுடைய அடையாளமாக இந்த கருப்பு, நம்ம 18ஆம் படி கருப்பனுடைய அந்த கருப்பு. ஓகே. அடுத்து அந்த இளைஞர்களுக்கே உரிய அந்த தோரணை, சட்டையை மடிச்சு விட்டுக்கிறது, அந்த சண்டியர்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த சண்டியர் தரம். அப்ப அந்த மாதிரியான ஒரு பாடிய வச்சுக்கிறது, அப்படி ஒரு நிலைப்பாடு, ஒரு பிரசன்டேஷன். இத நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது செட்டில், ஏன்னா அவரு திரைத்துறையில இருந்து வர்றாரு, அவருக்கு இந்த பாடி லாங்குவேஜ் பத்தி தெரியும், இந்த பேரா லாங்குவேஜ் பத்தியும் தெரியும். அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சவரு. அதனால அந்த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ல மல்டிபிள் பாலிபலண்ட், இந்த கருப்பு அப்படின்றது பாலிபலண்ட், பல நிலைகளில், பல விதங்களில், பல கோணங்களில் அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அந்த தோரணையில அவர் வந்திருக்கிறாரு. அவர் அந்த மீட்டிங்ல அவர் பேச்சு முழுக்கவே அதை நம்ம பாக்குறோம். அடுத்து அந்த கூட்டத்துல அவர் நின்றுகிட்டே இருக்கிறாரு, அதை கவனிச்சிங்களா? ரெண்டாவது பாயிண்ட். ஒண்ணு அந்த கருப்பை பத்தி சொல்லிட்டோம். ரெண்டாவது அவர் மேடையில அவர் எப்படி அவரு தன்னை பிரசன்ட் பண்ணாரு அப்படின்றது, அது ரொம்ப முக்கியம். அவர் ஒருத்தர் தான் மேடையில இருக்கிறாரு. அப்புறம் அவருடைய காவலர்கள், மெய்காப்பாளர்கள், அவங்க 2 பேரும் அங்க மேடையில இருக்கிறாங்க. இவர் அந்த ஆங்கர் பண்றவரு ராஜ்மோகன் மினிஸ்டர், அவர் வந்து பேசிட்டு போறாரு. முழுக்க அவரு மேடையில நின்னுகிட்டு இருக்கிறாரு. முதல்வர் விஜய் அங்க நிக்கிறாரு. அவர்தான் அந்த ஃபங்க்ஷனுடைய மையம், ஹீரோ அவர்தான். அவர் நிக்கிறாரு. வர்றவங்க வந்து அவர் கடந்து போய் பேசிட்டு போயிடுறாங்க. மேடையில முழுக்க இருக்கக்கூடியவர், அதை ஆக்கிபை பண்ணிக்கிட்டு இருக்கிற இவர் ஒருத்தர் தான். அவருமே உட்காரல, நிக்கிறாரு. இப்போ மேடையை ஆக்கிபை பண்றது ஒருத்தர் தான் ஆக்கிபை பண்ணுவாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஜெயலலிதா ஞாபகத்துக்கு வரணும். முதலமைச்சரா இருக்கும்போது அவங்க மட்டும்தான் மேடையில இருப்பாங்க.
வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஜெயலலிதா உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரே ஒரு சேர் மட்டும் இருக்கும். அதத்தான் இந்த படையப்பாவுல அவர் அப்படியே அதை மாக்கரி பண்ணி பேரடி பண்ணி நம்ம ரஜினி அந்த ஒரு சீன் எல்லாம் வச்சிருப்பாரு. அந்த ஜெயலலிதாவுடைய ஒற்றை இருக்கையுடைய பெரிய மேடை அது. ஆனா இந்த இதுல முதலமைச்சர் விஜயை பொறுத்த மட்டும் மேடை அளவான மேடையாக இருக்கு. அப்புறம் அவர் ஒருத்தர் மேடையை முழுசுமாக அவர் ஆக்கிரமிக்கிறாரு. டோட்டல் கண்ட்ரோல் அவருடைய பிரசன்ஸ் தான் இருக்கு. ஆனா அந்த பிரசன்ஸ் வந்து ஜெயலலிதா மாதிரி உட்கார்ந்து வரல, அந்த அதிகாரத்தை காட்டல, அந்த அந்த டாம்பீகம் இங்க வரல. ஆனா இங்க வந்து இவர் நிக்கிறாரு. அதுல ஒரு எளிமை இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா அக்னாலேஜ் பண்ணணும். ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு ஹியூமிலிட்டி இருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த ஒரு வீராப்பும் இருக்கு. அது இவருடைய எளிமைய நீ லேசா எடுத்துக்க முடியாது, இலக்காரமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த மேடை முழுக்க அவர்தான் மேடையே, அவர்தான் ஸ்டேஜ், அவர்தான் சீட்டு, அவர்தான் ஹீரோ, எல்லாமே எவ்ரிதிங் முழுக்க அவர்தான். அந்த இது இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா எனக்கு பட்டது. அவர் நிக்கணுன்ற அவசியமே இல்லை இல்லப்பா, தொடர்ந்து ஃபுல்லாவே நின்றுகிட்டே இருக்கிறாரு. ஆனா நின்னுட்டே எல்லாத்தையும் உள்வாங்குறாரு, அப்சர்வ் பண்றாரு. அதே சமயத்துல அவருக்கு கீழே தான் மத்த எல்லாமே நடக்குது அப்படின்றதையும் அவருடைய அந்த நிக்கிற செயல் மூலமாகவே நடைமுறைப்படுத்துறாரு. இது ரெண்டு அம்சங்களும் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா எனக்கு பட்டது அவருடைய அந்த டோட்டல் பிரசன்டேஷன்ல. ஒண்ணு, அவருடைய ஆடை கருப்பு, அப்புறம் அந்த கையை மடிச்சு விட்டுக்கிட்ட அந்த கருப்பு ஆடை, அந்த இது. இரண்டாவது, மேடையில அவரு ஒற்றை ஆளாக நின்று கொண்டு இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினது. இது ரெண்டும் பா. அப்புறம் அவர் பேசின விதம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல அந்த அவரு எப்படின்னா சரளமா பேசுறாரு. எப்படி வழக்கமா என்னன்னா, நமக்கு விஜயனுடைய பேச்சுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அவரு ஸ்பீச் எழுதி கொடுக்குறாங்க, அதை அவரு வாசித்து உள்வாங்கிக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதாவது ஒரு திரைப்படத்திற்கு எப்படி செய்வாங்களோ ஏறத்தாழ அதை தான் இப்ப வரைக்குமே, அதாவது இந்த கரூர் பேச்சு வரைக்குமே அவரு தொடர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பேச்சு எழுதி முதல்ல எழுதி கொடுத்தவங்க வேற. அதாவது முதல் மாநாடுல பேசினார் பாத்தீங்களா விக்கிரவாண்டியில, அந்த ஸ்பீச், அதனுடைய ஸ்டைல், அதனுடைய உள்ளடக்கம், இந்த கான்டென்ட், அந்த செறிவு அதுல அதிகமாக இருந்தது. இப்போ இந்த கரூர்ல பேசினதுல பாத்தீங்கன்னா அந்த செறிவான பேச்சா இல்ல. நீங்க அந்த மாநாட்டுல பேசின அந்த பேச்சை எடுத்துக்கங்க, அதுக்கும் இரண்டாவது மாநாடு மதுரையில பேசின பேச்சை எடுத்துக்கங்க, அதையும் இப்போ இந்த கரூர்ல பேசின பேச்சையும் நீங்க ஒப்பிட்டீங்கன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த காணொலியை பாக்குறவங்க நீங்க அந்த காணொலியையும் பாருங்க, இப்போ கரூர்ல அவர் பேசின அந்த காணொலியையும் போட்டு பாருங்க. உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது உங்களுக்கு அந்த செறிவு அப்படின்றது அங்க நல்லா அடர்த்தியாக இருந்தது, இங்க வந்து டைல்யூட்டா இருக்கு கரூர்ல. அப்புறம் அவரு பேசின ஸ்டைல் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கு. அதாவது அந்த மக்கள் மொழியில எளிய மொழியில பேசுறது, அந்த முதல் மாநாட்டுல இருந்த அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல், பேச்சு, நடை, அதுல இன்னும் கொஞ்சம் கட்டுக்கோப்பு இருந்தது. இதுல இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கு. இலகுவா பேசுறாரு, எளிதா அப்படியே ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து சரளமாக பேசுறாரு அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். இந்த சரளமா பேசுறதுல என்ன ஆயிடுது அப்படின்னா, நிறைய பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய சொற்கள் அதிகமாக புழங்கப்படுது இந்த கரூர்ல. அதனாலயே பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த விஷயங்கள்ல சொல்லும் போது அந்த பேசுறது, அப்புறம் அந்த அது மாதிரி பல வார்த்தைகளுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். அப்புறம் அந்த ஓடு பாட்டு பாடி இது பண்றது, அதை ஒரு என்டர்டெய்னிங்காகவும் மாத்துறாரு இந்த பேச்ச. ஆனா இது எல்லாமே ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது அந்த துக்கம் அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா,
அந்த கான்டெக்ஸ்டுக்கும் அந்த டெலிவரி, இந்த ஸ்டைல் ஆஃப் இஸ் டெலிவரி இருக்குது பாத்தீங்களா, அதுக்கும் ஒரு கேப் இருக்கு. அதாவது 41 பேர் இறந்த அந்த நிகழ்வை மையப்படுத்தி இந்த இந்த பேச்சு அமைந்திருக்குது அப்படின்னா அப்படி இல்லை, அந்த துணி அப்படி வரல. இதுவும் நமக்கு ஸ்ட்ரைக்கிங்கா பட்ட விஷயங்கள். அரசியல் காரணங்களுக்காக, இடைத்தேர்தலுக்காக, ஒரு தேர்தலுக்காக, இந்த வாக்குக்காக ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறது மாதிரி செய்யறதுன்றத முழுசா ரசிக்க முடியல, ஏத்துக்க முடியல. மனசு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு இறந்தவங்களுக்கு, கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுக்கு அப்படின்னா, விஜயினுடைய அந்த கூட்டங்கள்ல இதுக்கு முன்னாடி மற்ற கூட்டங்கள்ல இறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஏன் எதுவுமே செய்யல, அதை பற்றி எந்த பேச்சுமே இல்லை. ஏன் இப்போ இந்த காயம்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா? ஒருவேளை அந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செஞ்சா இன்னும் கூட சிறப்பாக இருக்குமோ, அவங்களுக்கு லாஸ்டிங்கான ஹெல்ப்பா இருக்குமோ குடும்பம் நடத்துறதுக்கு. இப்ப நீ என்ன அடிச்சாலும் சரி, நொறுக்கினாலும் சரி, நீ ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ற ரேஞ்சில இந்த ஊடகங்கள் அதுக்குரிய எல்லாம் இந்த செய்தியை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆனா எங்களை அவமானப்படுத்திட்டாங்க, உள்ள விடல அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய் உண்மையிலே கண் கலங்கி இருப்பாரா அப்படின்னா கண் கலங்கி இருப்பாரு. ஏன்னா சென்சிட்டிவான ஆள், இமோஷனலான ஆள். அடுத்து இந்த இடைத்தேர்தல்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த நிர்பந்தம், கட்டாயம், தேவை, அந்த இது தாவிகாவுக்கு, விஜய்க்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். என்னுடைய கனவு நாயகன் இப்போ வாழ்க்கையிலையும் நாயகன், அரசியல்லையும் நாயகன், ஜனநாயகன். அந்த நாயகனை நான் பாக்குறேன். அப்போ இது இன்னும் பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம், நாயக பிம்பம். விஜய கட்டி காப்பாத்துறது, அவரை தாங்கி பிடிக்கிறது யாருன்னா இவங்கதான். மத்ததுங்க எல்லாமே அதான் சொன்னேன் இல்லையா, அவரை பயன்படுத்திக்கிறவங்கப்பா. அவர் விஜய் இன்னொரு ஸ்டாலின் மாதிரி ஆயிட்டாரு. ஆட்சிக்கு வந்த பிற்பாடு, முதலமைச்சர் ஆன பிற்பாடு சட்டம் ஒழுங்கை மீற முடியாது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சா, நீ அடுத்த இந்த ரோட் ஷோ ஹீட் ஷோ எல்லாம் போகும்போது ஒரு மோடியினுடைய ரோட் ஷோ மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனா அந்த ரசிகர்களுக்கே உரிய வைப், பிளாஸ்ட் அது எல்லாமே இருக்காது. கரூர் விஷயத்தை எடுத்துக்கிட்டனாலே அவங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார்ல. இப்ப 41 பேர் உயிரிழந்தாங்க, 31 பேருக்கு பணி நியமனமும், ஒரு ஆளுக்கு கருணை தொகை 10 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படிப்பா எடுத்துக்கிறீங்க? இது இந்த கருணை தொகை கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி பணி நியமனம் கொடுக்கறது அப்படின்றது எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப எனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது தான். எனக்குமே அது ரொம்ப உறுத்தலாக இருக்கக்கூடியது. ஒரு உயிருக்கு விலை எந்த அடிப்படையில நீங்க நிர்ணயிக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்விதான் எனக்கு இப்பவுமே இன்னுமே மனசு கஷ்டமா இருக்குது. இந்த அமோனியா லீக்ல இறந்தவங்கப்பா, இறந்து இருக்கிறவங்க, அவங்க நிலைமை என்ன, அவங்களுக்கு என்ன 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 மாதிரி நீங்க இப்போ அது ஐயோ, அது மாதிரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அது மாதிரி இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படியே கண்ணு முன்னாடி அந்த இமேஜ் வருது. காவல் இதுல நிலையத்துல வச்சு அடிச்சு கொன்னது அவங்க, அந்த அந்த சாத்தான்குளம் அவங்க இமேஜ் எனக்கு வருது. இப்படி எத்தனை இது நடந்துகிட்டு இருக்கு. இதுல எப்படி நீங்க யாருக்கு என்ன செய்றீங்க, என்ன அடிப்படையில இதை தீர்மானிக்கிறீங்க அப்படின்றது அது புரியவே இல்லை. மன வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கு. இது ரொம்ப இர்ரேஷனலா இருக்கு. அதாவது நான் கொடுக்க வேண்டாம், கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஏரியாவுக்குள்ளே போகல. நான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லாஜிக் என்ன, ரேஷனல் என்ன அப்படின்றத கேள்வி கேட்கிறேன். எந்த அடிப்படையில நம்ம இதை முடிவு பண்றோம், கொடுக்கறத முடிவு பண்றோம்? தொகைய 2 லட்சம்ன்றது, 50,000ன்றது, 10 லட்சம்ன்றது, இப்போ இன்னும் ஒரு 10 லட்சம் எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது என்ன அடிப்படையில கொடுக்க சொல்றோம்? இப்போ இது இறந்தவங்களுக்கு, கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுக்கு அப்படின்னா, விஜயினுடைய கூட்டங்கள்ல இதுக்கு முன்னாடி மற்ற கூட்டங்கள்ல இறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஏன் எதுவுமே செய்யல, அதை பற்றி எந்த பேச்சுமே இல்லை. ஏன் அதையும் சேர்த்து பேசணும் இல்லையா? கூட்ட நெரிசல், ரசிகர்கள் அப்படின்னா, விஜய்க்காக இறந்தவர்கள் அப்படின்னா, இறந்தவங்க எல்லாரையுமே கொண்டு வரணும்.
அடுத்து நம்முடைய இதுல பாக்குறோம், அவரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய அந்த தியேட்டர்ல அதுல நடந்த அந்த கூட்ட நெரிசல்ல இறந்தவங்க, அப்படி அந்த விஜய்க்காக இறந்தவர்கள் பட்டியலை எடுத்துக்கிட்டோம்னாலே அது ஒரு பெரிய பட்டியலாக இருக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன அடிப்படையில நீங்க விட்டுட்டீங்க, பல பேரை விட்டுட்டீங்க, இந்த ஒரு குரூப் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து இதுல இந்த இறந்தவர்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க, அதுலயே சில எல்லாம் முரண்பாடுகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ இந்த காயம்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா? ஒருவேளை அந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செஞ்சா இன்னும் கூட சிறப்பாக இருக்குமோ, அவங்களுக்கு லாஸ்டிங்கான ஹெல்ப்பா இருக்குமோ குடும்பம் நடத்துறதுக்கு. இப்ப எத்தனை பேருக்கு என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் கை கால் உடைஞ்சு போய் கிடக்குறாங்க, மருத்துவ செலவு பண்ண முடியாம இருக்கிறாங்க, என்ன வருது நமக்கு தெரியல. அதை பற்றி எந்த ஊடகத்திலையும் பொது வெளியில எங்கேயுமே பேசவே இல்லை. இந்த கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களை பத்தி மட்டும்தான் சொல்றோம். காயப்பட்டவங்களை பத்தி எந்த செய்தியுமே இல்லை. அவங்களுக்கு அப்போ ஏதோ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இதுதான், எந்த அடிப்படையில உயிருக்கு நீங்க விலைய நிர்ணயம் பண்றீங்க அப்படின்றது, அதற்கு பதில் கிடைக்கல. இப்ப அதனால இதுக்கு மேல அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. எதை வேணாலும் நீங்க செய்யுங்க. ஏன்னா செத்தவங்களுக்கு அவங்களுக்கு அதனால பாதிப்பு அது இருக்கு அப்படின்னா அதை நிறைவு செய்ய முடியாதுதான். ஒரு ஒரு ஆள் இழந்தத ஒரு குடும்பத்துல பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஏதோ முடிஞ்சதை கொஞ்சம் செய்யலாம். அந்த விதத்துல நீ வேலையை கொடு, பணத்தை கொடு, எதை வேணாலும் கொடுங்க. அதுல நமக்கு கருத்து வேறுபாடுலாம் இல்லை. ஆனா நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது என்னன்னா, எந்த அடிப்படையில உயிர்களை நீங்க தரம் பிரிக்கிறீங்க அப்படின்றதுதான். அப்புறம் இந்த மாதிரி இந்த கூட்ட நெரிசல் இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம், அந்த இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப ஏழை சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை எடுத்துக்க, கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த இழப்பை ஈடு செய்யறது எப்படிங்க? எத்தனை குடும்பங்கள்ல அப்பா இறந்துட்டான், குடி பிரச்சனையில சின்ன வயசுலயே இறந்துடுறான். அந்த அம்மா தனியா கைப்பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறாங்க. நாடு முழுக்கவே பாக்குறோம். இப்ப அதுக்கெல்லாம் அரசு வேலைக்கு கொடுப்பீங்களா? அந்த மாதிரியான மரணங்களுக்கு எத்தனை கைம்பெண்கள் தமிழ்நாட்டுல அவ்வளவு கைம்பெண்கள் இருக்கிறதா தரவுகள் இருக்கு. இப்ப அவங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதனால இது அரசியல் காரணங்களுக்காக, இடைத்தேர்தலுக்காக, ஒரு தேர்தலுக்காக, இந்த வாக்குக்காக ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறது மாதிரி செய்யறதுன்றத முழுசா ரசிக்க முடியல, ஏத்துக்க முடியல. மனசு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு என்னுடைய கன்சர்ன் எல்லாமே பெருசா இன்னும் கொஞ்சம் பறந்துபட்டதாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் பார்க்கணும். உயிருக்கு மதிப்பு கொடுத்து நம்ம பார்க்கணும். அப்புறம் அந்த உயிர் இழப்பு அப்படின்றது அந்த குடும்பத்தின் மீது, அடுத்த தலைமுறை மீது ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம், அதுக்கு காம்பன்சேட் பண்றது மாதிரி, கை கொடுக்கறது மாதிரி, அந்த குடும்பத்தை தூக்கி கொடுக்கற மாதிரி பண்ணணும். அதற்கு என்ன செயல் திட்டம் இருக்குன்னு தெரியல, எந்த அரசுகிட்டையும் இல்ல. விஜய் அந்த விதத்துல ஏதாவது பண்ணாருன்னா he will be a pioneer. அவருக்கு கோடி கும்பிடு போடலாம், அது செஞ்சாருன்னு. அப்புறமா இந்த விஷயத்துல ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க, விஜய் அண்ணா வந்த பின்னாடியுமா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னன்னா அந்த அம்மாவோட பையன் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த பணி நியமனம் ஆணை வழங்குறதுல வந்து கூட்டிருப்பாங்க போல. அத 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, அப்பாவும் அம்மாவும். அம்மாவுக்கு வந்துட்டு அந்த தொகையெல்லாம் வந்திருக்கு, நிவாரண தொகை கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் வரை வந்திருக்கும் போல. அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த நியமன ஆணை வழங்குறாங்க. ஆனா என்கிட்ட வந்து நான் பெத்த தாயிட்ட கேட்காம அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, விஜய் அண்ணா வந்த பின்னாடி இந்த மாதிரி அநியாயம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியே வந்து அந்த அம்மா அழுதுகிட்டு பேட்டி கொடுக்குறாங்கப்பா. ஆமா, நான் பார்த்தேன். அதுல அது அந்த கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க போல. பிரிஞ்சவர் அவரு ஒரு திருமணம் பண்ணி அவங்களுக்கு குடும்பம் வந்துட்டு போயிருச்சு. இறந்த குழந்தை திருமணம் வந்து இந்த அம்மாவுக்குதான். இவங்களும் திருமணம் பண்ணிருக்காங்க, இவங்களும் வேற ஒரு திருமணம் பண்ணிருக்கிறாங்கப்பா. பண்ணி இருக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து அவங்கள்ட்ட இருந்திருக்கு. இப்ப என்னன்னா அவங்க அந்த முன்னாள் கணவன் முன்னாள் மனைவி அவங்க 2 பேரும் சுமூகமா ஏதாவது ஒரு பேசி முடிவுக்கு வந்திருக்கணும். இத
விஜய் மீதோ அல்லது தாவிகா மேலோ குறையா சொல்றதுக்கு இல்ல. இது அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள பிரச்சனை. அது அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் அவங்க பார்த்து செட்டில் பண்ணி விடணும்னு நினைக்கிறாங்க. இதை நம்ம பெருசுபடுத்திக்க தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கு. அதை அவங்க அந்த அளவுல அவங்க சால்வ் பண்ணிக்கணும். இதுல விஜயை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவிற்கான அரசியலாக இது இல்லை அப்படின்றது என்னுடைய எண்ணமா இருக்கு. இப்ப அடுத்து இந்த நியமன ஆணைகள் வழங்குறப்போ முதல்வர் விஜய் வந்து ரொம்ப கண் கலங்கினாரு, அழுதாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் கொடுத்தாங்க. அவங்களுமே அழுகுறாங்க. அவங்கள வந்து கன்சோல் பண்றாரு. அவருமே துக்கம் தாங்க முடியாம அழுதாங்கன்னு சொல்லிட்டு எம்பி ஜோதிமணி அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தினர்களுமே வந்து சொல்லியிருக்காங்கப்பா. இந்த எம்பி ஜோதிமணி அவங்க கூட இருந்தாங்களா இந்த விழா நடக்கும்போது? அந்த நிகழ்ச்சி விழா நடக்கிறப்ப உள்ள இருந்தாங்களா? அவங்க இருந்தாங்களா? சரி சரி. அது ஏன் ஊடகங்கள் எல்லாம் அனுமதிக்கல? ஊடகங்கள்ல இந்த நிகழ்ச்சியில அந்த பணி நியமன ஆணை கொடுக்கும் போதும் அனுமதிக்கல. அதுக்கப்புறம் அவரு அந்த கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல பேசும்போதும் அனுமதிக்கல. அதுல ரொம்ப ஆக்வர்டா அவங்க வெளியில கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி விட்டது மாதிரி தள்ளி விட்டுட்டு அந்த வர்ற வழியவே தகரத்தை வச்சு அடைச்சு இது பண்ணாங்க. ஆனா நீ என்னதான் நீ வந்து என்ன அடிச்சாலும் சரி நொறுக்குனாலும் சரி நீ ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ற ரேஞ்சில இந்த ஊடகங்கள் வந்து அதுக்குரிய எல்லாம் அந்த செய்தியை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆனா எங்களை அவமானப்படுத்திட்டாங்க, உள்ள விடல அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அது அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. ஊடகங்களை இந்த தாவிக நடத்தின விதம் அப்படின்றது. இன்னொரு பக்கம் இவரு விஜய் அழுதாரு கொண்டாரு அப்படின்றதெல்லாம் நம்ம யாருமே பார்க்கல. அது வந்து அவங்களா சில பிட்ஸ் எடுத்து போட்ட அந்த அந்த லீக்கான விஷயங்களை அந்த கிளிப்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்றோம். விஜய் உண்மையிலே கண் கலங்கி இருப்பாரா அப்படின்னா கண் கலங்கி இருப்பாரு. ஏன்னா சென்சிட்டிவான ஆள், இமோஷனலான ஆள், உறுதியானவர் ஒரு பக்கம் இருக்கு, இன்னும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாவும் இருப்பாரு, எக்ஸ்ட்ரீமாவும் போவாரு. இந்த பக்கம் சென்சிட்டிவா ஃபீல் பண்ணக்கூடியவர். அதனால அவர் கண் கலங்கி இருப்பாரா அப்படின்னா கண் கலங்கி இருப்பாரு. அது இயல்பாகவே அவருக்கு வந்திருக்கும். அதாவது எந்த நடிப்பும் இல்லாமலே கூட அந்த அவருக்கு அந்த அந்த சூழ்நிலையில வந்திருக்கலாம். ஓகே. ஏன்னா இந்த விஷயத்த பொதுவா எல்லாரையும் வச்சு பாக்குறது மாதிரி செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் தான், ஒரு குறைதான் இதுல. மற்றபடி அவருக்கு கொடுத்தது கொண்டது இது எல்லாத்தையுமே நம்ம அப்ரிசியேட் பண்றோம். இன்னொரு பக்கம் என்னன்னா விஜய் ஒரு தேர்ந்த நடிகர் அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்புறம் இந்த கான்டெக்ட்ன்றது இந்த உதவித்தொகை கொடுக்கறது, பணி நியமனம் கொடுக்கறது, அப்புறம் இந்த கரூர்ல இந்த கூட்டம் நடத்தினது, அப்புறம் அந்த சவடால அவர் பேசினது, இது எல்லாமே இடைத்தேர்தல், இம்பெண்டிங் இடைத்தேர்தல், உடனே அடுத்து வரப்போற இடைத்தேர்தல் அப்படின்றத அந்த கான்டெக்ட நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து இந்த இடைத்தேர்தல்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த நிர்பந்தம், கட்டாயம், தேவை, அந்த இது வந்து தாவிகாவுக்கு விஜய்க்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த பின்னணியில தான் விஜயினுடைய அந்த மனசு இறங்கினதையும் நம்ம பொறுத்து பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம அவரு நடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து முற்றிலுமா புறந்தள்ள முடியாது. நான் பர்சனலா விஜயினுடைய அந்த அணுகுமுறையை அவர் எப்படி டீல் பண்றாரு அப்படின்ற அந்த கேரக்டரை ஸ்டடி பண்ணிட்டே தொடர்ந்து வர்றதுனால, அதை க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றதுனால இந்த விஷயத்துல அவருக்கு இயல்பாகவே மனசு நெகிழ்ந்து அந்த கண்ணீர் வந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து விஜய் வந்து கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு கரூருக்கு வர்றத அந்த மக்கள் எதிர்பார்த்த விதம், அதாவது விஜய் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய ஆர்வம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவரை வந்து நாங்க அந்த கூட்டத்துல வந்து ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தோம், இப்ப வந்து ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், அவரை வந்து பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. பார்த்த பின்னாடி வந்துட்டு பிறவி பயணம் அடைந்தது மாதிரி, நான் இன்னைக்கே செத்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. இன்னுமே வந்துட்டு அந்த ரசிகர் மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கா? ஏன்னா இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு துயர நிகழ்ச்சி தான். ஆனா அதுலயுமே வந்துட்டு அந்த விஜய் நடிகரா பாக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது மாதிரி வெளிப்பட்டுச்சுலப்பா. சரி,
இப்போ அங்க வந்திருந்தவங்க எல்லாம் அந்த கரூர்ல இறந்த மக்கள் நினைச்சு அந்த துக்கத்து துக்கத்தை நினைச்சு அவங்க அந்த நினைவு கூர்ந்து அவங்களுக்காக கண்ணீர் சிந்தணும்னு வந்தவங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரியான ஒரு முட்டாள் அரசியல் தற்குறி யாருமே இருக்க முடியாது. அவங்க இல்ல நான் யாருமே அப்படி அப்படி நினைக்கல. வரல. ஆனாலும் அந்த ஆர்வத்தை சொல்றேன்பா. இங்க வந்திருந்தவங்க அடிச்சு பிடிச்சுக்கிட்டு அந்த டோக்கன் கொடுத்துருக்காங்க, கியூஆர் கோடு எல்லாருக்கும் அந்த நுழைவு சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நுழைவு சீட்டு வாங்கிட்டு அடுத்து இந்த 5000 பேர் நம்பர் சொல்றாங்க இல்லையா, அது போக எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் பேர் வெளியில எல்லாம் நின்னாங்க. அப்புறம் வர்ற வழியில தான் இவரை பார்க்கறதுக்காக மக்கள் இருந்தது. இது எல்லாமே விஜய் என்ற நடிகரை பார்ப்பதற்காக வந்தவங்க. அதுல நமக்கு மாற்று கருத்து, குழப்பம் எதுவுமே தேவையில்லை. விஜய் என்ற நடிகருக்காக வந்தவங்க தான் அவங்க. முதலமைச்சர் கூட இல்ல, நடிகர். இப்போ முதல்வரா இருக்கிறாரு. அப்போ ஒன்னும் கெத்து கூடி இருக்கு. நடிகராக நம்ம பார்த்த ஒருத்தர், திரையிலேயே பார்த்தவரு, இன்றைக்கு அந்த நடிகர் வர்றாருன்றது மட்டும் இல்ல, இப்போ அந்த நடிகர் ஒரு சூப்பர் ஹீரோவாக ரியல் லைஃப்லயுமே ஹீரோவா, ஸ்கிரீன் ஹீரோ, இப்போ அரசியல்லையும் ஒரு ஹீரோவா வர்றாரு. அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான். முதலமைச்சரை பார்க்கறது இல்ல. என்னுடைய கனவு நாயகன் இப்போ வாழ்க்கையிலையும் நாயகன், அரசியல்லையும் நாயகன், ஜன நாயகன். அந்த நாயகனை நான் பாக்குறேன். அப்போ இது இன்னும் பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம், நாயக பிம்பம். சினிமாவில பார்த்த பிம்பமே பெருசு. ஏன்னா கற்பனையில, கனவுல அவங்க உருவாக்கிக்கிட்டது. இப்போ அதை விட பல மடங்கு பெரிய, அப்புறம் யதார்த்த வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பிம்பம், பெரிய பிம்பம். அசுரன் மாதிரியான ஒரு பெரும் பிம்பம். அந்த நாயகனை பாக்குறது அப்படின்றது இட்ஸ் a fantastic லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் இந்த காட்சி எனக்கு அதுவே போதும். இப்படியே செத்து போனால் பரவாயில்லை அப்படின்ற அந்த மாதிரியான உணர்வு, வெளிப்பாடு, அதுதான் காரணம். ரசிகர்களாகத்தான் இருக்கிறாங்க. தாவேகாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படின்னு சொல்றவங்களே விஜயினுடைய ரசிகர்கள் தான். அவங்கதான் ஹார்ட் கோர் டிவிகே மெம்பர்ஸ். அவங்கதான் விஜய்க்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இன்றைக்குமே இந்த தேர்தல் முடிஞ்ச பிற்பாடுமே விஜய்க்கு கூடவே இருக்கிறவங்க யாருன்னா இந்த ரசிகர்கள். மற்றவங்க எல்லாரும் அரசியலுக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக சேர்ந்தவங்க, சேர்ந்துகிட்டு இருக்கிறவங்க. இப்ப ஆளுங்கட்சி ஆன பிற்பாடு இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே விஜய யூஸ் பண்ணிக்கிறாங்க. விஜய் அப்படின்ற அந்த அரசியல்வாதிய, அரசியல் தலைவரை, முதலமைச்சரை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை, அல்லது அவர் கையில இருந்து வழியக்கூடிய அந்த இதுல இருந்து வழியில கொஞ்சம் கொஞ்சம் வரும் பாத்தீங்களா, அந்த தேனை கையில எடுத்தவங்கன்னா அந்த தேன் கையில வழியும், அதை நக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி வழியக்கூடிய அந்த அதிகார தேனை சுவைப்பதற்கு, நக்குவதற்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெருங்கூட்டம் அப்படி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அது எல்லா விஜய்க்குமே தெரியும். முதலமைச்சர் விஜய்க்கு, நடிகர் விஜய்க்கு, ஜோசப் விஜய்க்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த போஸ்டிங் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாருமே முகஸ்துதி பண்றவங்க. ஆனா அந்த ஹார்ட் கோர் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப நீங்க சொன்னீங்க சில பெண்கள் பற்றி, சில ஆண்கள், அவங்க எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க பாருங்களேன். இவங்க எல்லாமே விஜய்க்காகவே இருக்கிறவங்க. அவர் அதிகாரத்துல வராம இருந்திருந்தாலுமே கூட இந்த உணர்வு இருக்கும். ஏன்னா பிரச்சார டயத்துலயுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, விஜய் அப்போ என்ன அதிகாரம் அவருக்கு இருந்துச்சு, அப்போ இருந்த அந்த உணர்வு அதுல ஏதாவது கொஞ்சமாவது மட்டுப்பட்டு இருக்கா? அப்போ இல்ல. ஆக்சுவலா இப்போ அதிகமாயிருக்கு. ஏன்னா நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த பிம்பம்ன்றது பெருசாயிருக்கு. திரையிலிருந்து இப்போ இது யதார்த்த உலகத்திலயுமே, ரியல் லைஃப்லயுமே அந்த பிம்பம் இன்னொரு பரிமாணம் அதுல சேர்ந்து இருக்கு. அதனால அந்த அட்ராக்ஷன், அந்த ஈர்ப்பு, அந்த லவ், அந்த இன்ஃபாச்சுவேஷன், அந்த அப்சஷன், அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆயிருக்கு. அப்படிதான் இருக்கும். அதுதான் உலகியல். அதனால அவங்க ரசிகர்களாக இருக்கிறாங்க. ரசிகர் மனப்பான்மை அப்படின்னா அப்படியெல்லாம் இல்ல. அவங்க ரசிகர்கள் தான், ரசிகர் மனப்பான்மை தான், ரசிகர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கிறதுதான் தாவேகாவுடைய கோர் மெம்பர்ஷிப். விஜய கட்டி காப்பாத்துறது, அவரை தாங்கி பிடிக்கிறது யாருன்னா இவங்கதான்.
மத்ததுங்க எல்லாமே அதான் சொன்னேன் இல்லையா, அவர் பயன்படுத்திக்கிறவங்கப்பா. அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு எல்லாம் செய்யும். இவங்க வந்து விஜய்க்காக எதை வேணாலும் செய்வாங்க. விஜய் சொல்லாமலே அவர் கண் பார்வைக்காகவே எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த வேறுபாடு புரியுற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால அவங்க குற்றமா சொல்ல முடியாது. அப்படிதான் அவங்க இருக்காங்க. ஆனா அந்த ரசிகர்களாக இருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த உளவியல் இருக்கு, அவங்களுடைய வாழ்வியல்னு ஒண்ணு இருக்கு. அது வேற ஒரு தளத்துல நம்ம பேச வேண்டியது. இதை நியாயப்படுத்துறோமா, இல்ல இது வந்து திருத்தப்பட வேண்டியதா, இல்ல இதை கடந்து வர வேண்டிய ஒரு ஃபேஸா அப்படின்றதெல்லாம் அது வேற ஒரு தளத்துல விவாதிக்க வேண்டியது. அடுத்து இந்த ரோட் ஷோ பண்ணார்லப்பா, தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரத்தின் போது பண்ண ரோட் ஷோவும் இப்ப பண்ண ரோட் ஷோவுக்கும் என்னப்பா வித்தியாசம் இருக்குது? நீங்களே சொல்லிருங்களேன் வித்தியாசம் என்ன இருக்குதுன்ட்டு. அப்போ ஒரு கட்டுக்கடங்கி கூட்டமா இருந்துச்சு, இப்போ கட்டுப்பாடோட கூட்டமா இருந்துச்சு. ஒரு நெறிமுறைப்படுத்தி இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த வேறுபாடு பரவாயில்ல, கரெக்டா சொல்லிருக்க. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த ரோட் ஷோ பத்தி சொல்லும் போது ஆரம்பத்துல, அதாவது விஜய் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது நம்ம காணொலி போட்டிருப்போம். இந்த ரோட் ஷோல வந்து கிங்கு வந்து விஜய், மத்ததெல்லாம் டூப்ளிகேட் தான். அதாவது விஜய் வந்து ஒரு ரோட் ஷோ போனாரு அப்படின்னா உடனே உதயநிதி அடுத்து ஒரு ரோட் ஷோ போவாரு, ஸ்டாலின் போவாரு. அங்க நடக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி சொல்லி இருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பான்டேனிட்டி, விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிச்சு தாவிகாவுடைய புது தலைவராக, புது மாப்பிள்ளை மாதிரி அப்படி அந்த கோலத்துல அந்த இதுல வரும்போது, ரோட் ஷோ போகும்போது அந்த வந்து மொச்ச கூட்டம், அந்த கூட்டத்துல இருந்து அந்த ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம், கொண்டாட்டம், கூச்சல், அந்த எனர்ஜி, வைபு, லாஸ்ட், அதெல்லாம் அந்த கேஸ், அந்த ஒழுங்கீனம், அது வந்து நான் குற்றச்செயலா சொல்ல, அந்த 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 கேவட்டிக், அந்த ஸ்பான்டேனிட்டி இருக்குது பாத்தீங்களா, அது ரியல் லைஃப். அது உயிர், அது உயிர் மூச்சு. அது நாயக வழிபாட்டினுடைய பிரதானமான வெளிப்பாடு. ஹீரோ போஷன் அதனுடைய வெளிப்பாடு. கடவுளவே காட்சியில அப்படியே கண்டது மாதிரி அது இருந்துச்சு. அது நடிகராக அவர் வரும்போது. இப்போ அப்போ நம்ம அந்த அந்த சூழல்ல நம்ம சொன்னோம், இவரையும் ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய ரோட் ஷோவும் அதுல எப்படி ரொம்ப நீட்டா இருக்குது, ஒழுங்கா இருக்குது, உயிர் இல்லாம இருக்குது, ரொம்ப கிளினிக்கலா இருக்குது, சட்டம் ஒழுங்கு அது எல்லாத்தையும் காப்பாத்தி அது ஒரு மாதிரி ரொம்ப டூ நீட் அப்படின்றத சொன்னோம் இல்லையா. இப்போ அதேதான் இங்க இப்போ விஜய் இன்னொரு ஸ்டாலின் மாதிரி ஆயிட்டாரு. ஆட்சிக்கு வந்த பிற்பாடு, முதலமைச்சர் ஆன பிற்பாடு சட்டம் ஒழுங்கை மீற முடியாது, சட்டம் ஒழுங்கை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சா. அடுத்து இவரு சட்டம் ஒழுங்கு மீற ஸ்பான்டேனியஸா இருக்கலாம்னு இவர் நினைச்சாலுமே இவர் இருக்க முடியாது. அவ்வளவு காவலர்கள், பாதுகாவலர்கள், அங்க புரோட்டோகால்னு ஒண்ணு வந்துருச்சு. அந்த புரோட்டோகால்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இவருக்கும் இவர்களுடைய ரசிகர்களுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருது. அதுதான் புரோட்டோகால் அப்படி ஆயிருச்சு. அப்போ ரசிகர்கள் வந்து தள்ளிதான் நிக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் இந்த லா அண்ட் ஆர்டர் அதனால அவங்க எல்லாருமே வரிசைப்படுத்தப்பட்டாங்க. இந்த கேம்பெயின் டயத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒழுங்குன்னு ஒண்ணு இருந்துச்சா, வரிசைன்னு ஒண்ணு இருந்துச்சா? இல்ல. இவர் வண்டியை மூவ் பண்ண முடிஞ்சுச்சா? எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, வண்டி மேல ஃப்ரண்ட்லப்பா முன்னால கூடிய ஏறான் மேல, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அங்க எம்எல்ஏ கேண்டிடேட் அவரே ஏறிதான் போய்கிட்டு இருந்தாப்புல வண்டியில. அவர் அந்த பிரச்சாரம் பண்ணும்போது அந்த சூழ்நிலையில ஏறித்தானே போறாங்க குறுக்கு வழியில. அப்படி அந்த மாதிரிதான் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இப்ப செய்ய முடியாது. பிகாஸ் இஸ் ரெப்ரசன்டிங் த ஸ்டேட். தமிழ்நாடு அரசை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு விஜய். முதலமைச்சர்னா அந்த மாதிரியான ஒரு பெரிய அங்க வந்துருது. அதனால அப்படிதான் இருக்கும். நீ அடுத்த இந்த ரோட் ஷோ கீட் ஷோ எல்லாம் போகும்போது ஒரு மோடியினுடைய ரோட் ஷோ மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனா அந்த ரசிகர்களுக்கே உரிய வைப்பு, பிளாஸ்ட் அது எல்லாமே இருக்காது. உயிரற்ற ஆனா பிரம்மாண்டமான ஒரு ரோட் ஷோ இருக்கும்.
இங்க எப்படி ஸ்டாலினுக்கு ரோட் ஷோ இருந்துச்சோ அது அதை விட ஸ்டாலின் இதை விட இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். அதான் மோடி சொன்னேன், மோடிக்கு உரிய அந்த ஷோ அந்த அளவிற்கு இருக்கும். இந்த விஷயத்த மற்றபடி தான்ப்பா அந்த அப்போ பழைய அந்த சூழ்நிலையில வந்து ஆதவ அர்ஜுனா வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாரு. அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்த அன்னைக்கு ஸ்டாலினுக்கு கூட்டின கூட்டத்தையும் விஜய்க்கு கூட்டின கூட்டத்தையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பேசியிருப்பாரு. அங்க யாருமே இல்ல, இங்க பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ சொன்ன மாதிரி அந்த சட்டம் அதுக்குன்னு ஒரு ரூல் புரோட்டோகால் இருக்குங்கிறதுனால அந்த ஸ்டாலினுக்கான ஒரு நெறிமுறையோட அது நடந்துச்சு, இங்க நடக்கல. இப்போ அப்படியே அவங்களுக்கு இதே மாதிரி தானப்பா நடந்திருக்கு. அந்த கூட்டம்ங்கிறதுமே ஒரு அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி தானே இருந்துச்சு. ஆதவ அர்ஜுனா சொன்னது வந்து இப்போ அப்படியே முரண்பாடா இருக்குதுல்ல, முரண்பாடு இல்ல, அத இவங்களுக்குமே அந்த இது பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குதுல்ல. ஆமா, இப்ப அதான் அது அதுக்கு கரெக்ட் தான். உங்களுடைய அப்சர்வேஷன் வந்து நீங்க சொல்ற அந்த ரிமார்க் வந்து ரொம்ப பொருத்தமானது. ஒரே ஒரு சின்ன என்னுடைய அப்சர்வேஷன் என்னன்னா, இந்த தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது அந்த புரோட்டோகால் இது எல்லாத்தையும் பெருசா ஃபாலோ பண்றது இல்லை. பிரச்சாரம் வரும்போது தேர்தல் பிரச்சாரத்துல அந்த பொது தேர்தல்ல அதனால ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலுமே கூட அவர் வந்து தேர்தல் ஆணையம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அது இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதனுடைய மேற்பார்வையின் கீழே இயங்கக்கூடியதாக நிர்வாகமே மாறிடும் இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஸ்டாலின் வந்து இன்னும் ஸ்பான்டேனியஸா பண்ணியிருந்திருக்க முடியும். அந்த புரோட்டோகால்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் கம்மி தான், நாட் சோ ஸ்ட்ரிக்ட். இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு நெருக்கடியான அந்த இது அப்போ இல்லை. ஆனா அவரு இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் எப்படி இருந்தாரோ ஏறத்தாழ அந்த நிலையில தான் விஜய் இன்னைக்கு இருக்கிறாரு முதலமைச்சராக. அந்த தேர்தல் சூழ்நிலையில ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா சொன்ன விஷயத்துல முக்கால்வாசி ஏற்றுக்க முடியாது, ஆனா கால்வாசி அதுல உண்மை இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டி இருக்க முடியும் ஸ்டாலினுக்கு, அந்த ஒரு வாய்ப்பு இருந்தது, அந்த ஸ்பேஸ் இருந்தது. ஆனா அவருக்கு அவ்வளவுதான் கூட்டம் வந்தது அந்த சூழ்நிலையில. விஜய்க்கு அப்கோர்ஸ் அவருக்கு எந்த சட்டம் ஒழுங்கு எதுவுமே கிடையாது அந்த டயத்துல, அதனால கூட்டம் நிறைய இருந்துச்சு. டிவிகேன்னு தான் சொல்றாரு. அது யாராவது சொல்லி அவருக்கு தயவு செய்து அதை திருத்த. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாரு, அவருடைய கட்சியிலேயே தமிழ் இருக்கு. அதை தாவேக்கானே சொல்லலாம். வழக்கினுடைய போக்கை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுடைய ஒரு முக்கியமான கட்டம் தான் இந்த ஸ்பீச். ஒரு புதிதாக ஒரு நேரட்டிவை செட் பண்றாங்க, அத வலுவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பாக்குறாங்க. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது, இந்த செய்தி சிபிஐக்கும் தாவிகா மீது சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே புறத்தோற்றம், மேல தெரியுது, பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். அது பொய்ன்னு நம்ம மறுக்கவும் முடியாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த புறத்தோட்டத்திற்கு கீழே இருக்கு. அதுதான் அந்த ரகசியமாக அவங்க தீட்டிய அந்த திட்டம், ரகசியமாக அந்த அதை செயல்படுத்திய விதம் அதுல இருக்கு அப்படின்னு அவர் கொண்டு வர்றாரு. அப்ப எல்லாமே இந்த செந்தில் பாலாஜி அப்படின்றத கொண்டு போய் சேர்த்துட்டார், வெற்றிகரமாக சேர்த்திருக்கிறார். இந்த விஜயை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த மைனாரிட்டி அரசாக இருக்கிறதுனால மெஜாரிட்டி வந்தே ஆகணும், டார்கெட் 131 அப்படின்றதான் இப்ப டிஃபைன்டு டார்கெட் அவங்களுக்கு. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கரூர்ல அவங்க ஜெயிச்சு ஆகணும். மேல இருக்கிறார் இல்லையா, மேல இருக்கிறவரு அமித்ஷா, அவருடைய வழி நடத்துதல்ல, ஆதரவுல, சப்போர்ட்ல இப்படி ஒரு காரியத்தை அவங்க செய்யறாங்களா அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஒரு சைட பாத்துருக்குறாங்க இந்த ஓடுல, இன்னொரு சைட பாக்கல. அந்த இன்னொரு சைடு தான் இப்போ இவங்க பூமராங்க ஆகுது. அதுக்கு அப்படியே 100% இவருக்கு அப்ளிகபிள் ஆகுது, 100 விழுக்காடு அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷுவலும் அமைஞ்சிருக்கு. இப்ப இதைத்தான் அவங்க முன்னாடி யோசிச்சு இதை தவிர்த்துட்டு இருக்கணும். அரசியல்வாதிக்கு வைக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய நினைவை போற்றோம், அதை நினைச்சுக்கிறோம், அதுல இருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு தடவை அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, புதிய ஒரு உத்வேகம் வருது அப்படின்னா, அதே மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின் போது அதுக்கு நினைவு சின்னம் வைக்கிறதுன்றது ஓகேன்னு தான் எனக்கு படுது. நினைவு சின்னம் வைக்கலாம்.
ஓமா ஜோதிர்கமய பிரத்யோர்மா அமிர்தம் கமய. அப்புறம் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறாருலப்பா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. கரூர் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சம்பவத்தை வந்து மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வலியும், காயங்களும் இருக்குது அப்படிங்கிறாரு. குறிப்பா வந்து இந்த போலீஸ் அப்படிங்கிற அவங்கள வந்து குற்றம் சாட்டுறாருலப்பா. காவல்துறை வந்துட்டு இங்க பெரம்பூர்ல கூட்டம் அதிகமா இருக்குது, இங்க நடத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து இங்க கரூருக்கு அழைச்சிட்டு வரப்போ பாதுகாப்பா அழைத்துட்டு வந்து இங்க வரைய வந்து விட்டாங்க அப்படிங்கிறத காவல்துறை மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த இணைப்பு விழாவுல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசுறப்போ கரூர் கணக்கு வழக்கு இருக்குது, அதை முடிக்காம விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அதற்கு பிறகாக முதல்வர் விஜய் இப்ப பேசுறப்போ இந்த போலீஸ் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டுங்கிறது வைக்கிறாங்க. இதை இரண்டுமே இணைத்து பார்க்கலாமாப்பா? ஆமா. இதாவது இப்ப எப்படின்னா இந்த விஜய் முதலமைச்சரான பிற்பாடு, அதாவது தாவேகா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு என்னன்னா இந்த கேஸ் தொடர்பாக ஒரு ஒரு புதிதாக ஒரு ரீடிங், ஒரு புதிய ஒரு நேரட்டிவ் அதை செட் பண்ண பாக்குறாங்க. அதற்கு ஒரு வழக்கமாக எப்படி இருக்குதுன்னா, அந்த தாவேகாவுடைய அணுகுமுறை எப்படி இருக்குதுன்னா, முதல்ல இந்த ஆதவ் அர்ஜுனா கண்ணாபின்னான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுவாரு. ஓகே, அதுக்கு எதிர்வினைகள் எப்படி வருது அப்படின்றத அவங்க பாத்துக்கிறாங்க. இப்ப உதாரணமா இந்த இதுவே கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு, அதை முடிக்காம விட மாட்டான் அப்படி இப்படின்னு அந்த பேசுறாரு. அப்புறம் இது வந்து போலீஸை வச்சு படுகொலை பண்ணாங்க அப்படின்றாரு. அப்போ அதுக்கப்புறம் இப்ப விஜய் பேசும்போது அதே கான்டென்ட் தான் அவர் சொல்றாரு. ஆதவ் அர்ஜுனா சொன்ன அதே விஷயம். ஆனா அது கொஞ்சம் மாத்தி ஒரு வேற ஒரு இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு டோன்ல அது மாதிரி அந்த வார்த்தைகளையுமே கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. ஆனா உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இதுதான், ஒரே செய்தி தான். அதனால நான் என்ன நினைக்கிறேன், இந்த பேச்சு தயார் பண்ற அந்த குழுவுல கண்டிப்பா ஆதவ் அர்ஜுனாவும் இருப்பாருன்னு தான் நமக்கு தோணுது. விஜய்க்கு இந்த ஸ்பீச்சை எழுதி கொடுத்தது அதுல. அதனாலதான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வருது. அப்புறம் மத்தவங்க கூட இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி முதலமைச்சருக்கு ஏற்றது மாதிரி மேடையில அவர் பேசக்கூடிய விதத்துல அது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதான் பின்புலமாக இருக்கு. ஒரு புதிதாக ஒரு நேரட்டிவை செட் பண்றாங்க. அத வலுவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பாக்குறாங்க. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது, இந்த செய்தி சிபிஐக்கும், இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அந்த ஏஜென்சி இருக்குது இல்லையா, அவங்கதான் அந்த சிபிஐ. அப்புறம் உச்ச நீதிமன்றம் நியமித்த ஒரு நீதிபதியினுடைய கண்காணிப்புல, வழி நடத்துதல்ல, பொறுப்புல இந்த சிபிஐ வேலை செய்யுது. அந்த அமைப்பிற்கு இவங்க வந்து இன்னொரு செய்தியை கொடுக்குறாங்க. இப்போ இதுதான் நமக்கு, இவரு சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி சிபிஐ வழக்கு விசாரணைக்காக 2 தடவை டெல்லிக்கு கூப்பிட்டு விட்டாங்க இல்லையா? அப்போ அங்க என்ன நடந்தது, இவர்கிட்ட என்ன பேசப்பட்டது, இவர் என்ன மாதிரி பதில்கள் சொன்னாரு, இவர்கிட்ட என்ன கேள்விகள் எல்லாம் இந்த வழக்கு தொடர்பாக கேட்கப்பட்டது. நம்ம அந்த மற்ற அரசியலுக்குள்ள நம்ம போகல, வேணாம். அந்த கூட்டணி தொடர்பாக என்ன பேசினாங்க, என்ன விவரம் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகல. இந்த வழக்கோடவே நம்ம நிறுத்திக்கிடுவோம் இந்த காணொலியை பொறுத்தவரை. அப்போ இந்த கரூர்ல நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக இவர்கிட்ட, ஏன்னா இவர் தான் அந்த நிகழ்வினுடைய மைய புள்ளியாக இருக்கிறார். இவரை முன்வைத்துதான் அந்த நிகழ்ச்சியே நடந்தது. அதாவது இந்த பிரச்சாரம் நடந்தது கரூர்ல, அந்த நிகழ்ச்சி நடந்தது விஜய்க்காகத்தான், விஜயாலதான். விஜய் தான் அந்த நிகழ்ச்சி, அப்படித்தான். அதனால இவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றது இருக்குது இல்லையா, அது அவருக்கு தான் தெரியும். அதற்கு ஏற்றது மாதிரி இப்போ அந்த பதில் பொது வெளியில சொல்லப்படுது. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது விஜயினுடைய தவறால, அல்லது அவர் காலதாமதமாக வந்ததுனால, அல்லது அந்த தாவேகாவினுடைய அந்த அமைப்பு ரீதியாக இருந்த அந்த லாப்சஸ், குறைகள் இருக்குது இல்லையா, அதனால அவங்க சரியா ஏற்பாடு பண்ணல, தண்ணி கொடுக்கல, அது கொடுக்கல, அப்புறம் இடத்தேர்வு அது அவங்களே பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது இல்லையா. இப்ப இது எல்லாமே தவறு, அது உண்மை கிடையாது. சில உண்மை மாதிரி தெரியலாம், ஆனா அது உண்மை இல்லை.
உண்மை எங்க இருக்குதுன்னா, இந்த மேலோட்டமாக இந்த திமுகவும் மற்றவர்களும் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் இருக்குது இல்லையா, புறத்தோற்றம். அந்த புறத்தோற்றத்திற்கு உள்ள வேற ஒரு நடந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. நானும் ஏமாந்துட்டேன்றாரு. அந்த போலீஸ்காரங்க கூட்டிட்டு வந்து விட்ட உடனே நானே அவங்கள நம்பி ஏமாந்து இந்த மாதிரி அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன் அப்படின்றத இப்போ ரியலைஸ் பண்ணி சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அது அவர் அந்த டிராப்புக்குள்ள கொண்டு வந்து விட்டதுதான் அப்படின்றது அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அவர் கொடுக்குறாரு. நான் சொல்ல அவர் அந்த பாயிண்ட் தெளிவா சொல்றேன்னு நினைக்கிறேன். அதாவது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தாவிகா மீது சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே புறத்தோற்றம். மேல தெரியுது, பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். அது பொய்ன்னு நம்ம மறுக்கவும் முடியாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த புறத்தோட்டத்திற்கு கீழே இருக்கு. அதுதான் அந்த ரகசியமாக அவங்க தீட்டிய அந்த திட்டம், ரகசியமாக அந்த அதை செயல்படுத்திய விதம் அதுல இருக்கு அப்படின்னு அவர் கொண்டு வர்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமாக போய் பார்க்கணும். மேல இருக்கிற தரவுகளை மட்டும் எடுத்துக்கிறாதீங்க, டீப்பா நீங்க டிக் பண்ணுங்க. அங்க உள்ளதான் அந்த விஷயங்கள் இருக்கு. அங்க போகும்போதுதான் மற்ற அந்த காவலர்கள் வர்றாங்க. காவலர்களை யாரு செலுத்தினாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க, டிரெக்ட் பண்ணது யாரு, கைட் பண்ணது யாரு, அவங்கள யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க, இது இல்லாட்டினா அடுத்த அல்டர்னேட்டிவ் இதை பண்ணுங்க அப்படியெல்லாம் சொன்னது யாரு அப்படின்ட்டு ஒரு புள்ளியை நோக்கி என்ன எல்லாரும் கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜிய சொல்ல வர்றாங்க. இந்த வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்தல. ஆதவ அர்ஜுனா பேசும்போது செந்தில் பாலாஜின்ற பேரை சொல்லல, ஆனா ஸ்டாலின் பேரை சொன்னாரு, மகனுக்காக சொன்னாரு, போலீஸ் படுகொலை செய்தாங்க அப்படின்றத சொல்றாரு. விஜய் அடுத்த கட்டமாக போறாரு, ஸ்டாலினை விட்டுட்டாரு. விஜய் பேசும்போது இன்னொரு நபரை கொண்டு வர்றாரு. அந்த நபர் பேர் சொல்லல, ஆனா அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் கேள்வியா கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த சத்தம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க அரங்கத்துல இருக்கிறவங்க சொன்னது, அதுல இருந்தே நம்ம யூகிக்க முடியுது. அவங்க எல்லாமே இந்த செந்தில் பாலாஜி அப்படின்றத கொண்டு போய் சேர்த்துட்டார், வெற்றிகரமாக சேர்த்திருக்கிறார். இதுதான் அந்த பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கணும்ப்பா. அதாவது இந்த செய்திய விஜய் சொல்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, இந்த சிபிஐக்காக அப்படின்றத அவங்களுக்கு இந்த ஒரு தகவலை, அதாவது வேற ஒரு பரிமாணத்துல இந்த நிகழ்வை பார்க்கணும் அப்படின்றத பிரசன்ட் பண்றாரு. அப்புறம் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. இரண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இதனுடைய இன்னொரு அம்சம் என்னன்னா, இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலுக்கு மக்கள் மைண்ட தாவிகாவிற்கு சாதகமாக பரவலாக மாற்றணும். அதாவது இப்ப ஏற்கனவே தாவிகாவுக்கு ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க, அது போதாது. அதையும் தாண்டி இப்போ அதிமுக காரர் ஜெயிச்சவர் ரிசைன் பண்ணிட்டு தாவிகாவில சேர்ந்துட்டாரு அந்த எம்எல்ஏ. இப்போ அவருக்கு வந்த ஓட்டு அதிமுக அந்த இரட்டை இலைக்கான ஓட்டா, இல்ல அந்த ரிசைன் பண்ண அந்த விஜயபாஸ்கருக்கான ஓட்டா அப்படின்றது நிச்சயமாக சொல்ல முடியாது. 50-50 இருக்கலாம், இல்ல 90% இவ இரட்டை இலைக்கும் 10% இவருக்கு இருக்கலாம், இல்ல அது அப்படியே ரிவர்ஸா கூட இருக்கலாம். இவருக்கு 90% 10% தான் இரட்டை இலைக்கா இருக்கலாம். ஆனா எது என்ன விவரம் அப்படின்றது தெரியாது. அதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த ஓட்டு எங்க போக்கும் அப்படின்றது இருக்கு. அவங்க எல்லாரும் அதிமுகவுக்கே ஓட்ட போட்டாங்கன்னு வச்சுக்கிறோம் இடைத்தேர்தல்ல. அப்போ என்ன ஆகும்னா, இவங்க ஜெயிக்க முடியாது. அது விசில்ஸ் இன்னும் ஜெயிக்க முடியாம போயிடும். ஏற்கனவே 2வது இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அதை ஒட்டி 3வது இடத்துல திமுக இருக்கு. அடுத்தடுத்து நிக்கிறாங்க இப்ப 3 பேருமே. அதிமுக ஜெயிச்சவரு, அதுக்கு அடுத்து கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல விசில், அதுக்கு அடுத்து கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல சூரியன், அப்படி இருக்கு. இப்போ விசில் அடுத்து ஜெயிக்கணும், அது அவங்களுக்கு ரொம்ப தேவை. விஜயை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த மைனாரிட்டி அரசாக இருக்கிறதுனால மெஜாரிட்டி வந்தே ஆகணும். டார்கெட் 131 அப்படின்றதான் இப்ப டிஃபைன்டு டார்கெட் அவங்களுக்கு. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கரூர்ல அவங்க ஜெயிச்சு ஆகணும். ஜெயிக்கிறத உத்தரவாதம் பண்ணணும், உறுதி செய்யணும். உறுதி செய்யறது எப்படி முடியும்? அப்போ இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லணும். அதாவது கதைன்னா இப்படி ஒரு நேரட்டிவ
சொல்ல வேண்டியது இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். அது வந்து சிபிஐ விசாரணையில வரும். இப்ப இவங்க சொன்ன அந்த அந்த ஸ்டோரியை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இது மூலமாக மக்கள்ல வந்து அவங்களுடைய சிந்தனை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு பக்கமாக கொண்டு வந்து அதை திமுக எதிர்ப்பாக மாற்றி அதுக்கு அடுத்து அத திமுக எதிர்ப்பாக மாற்றுறது அடுத்த கட்டமா அதிமுகவிலிருந்து விலக்கி கொண்டு வந்து விசிலுக்கு கொண்டு வந்து குவிக்கணும். அந்த ரூட் புரியுது, அந்த டைனாமிக்ஸ் புரியுது இல்லையா? அந்த டைனாமிக்ஸினுடைய ஒரு முதற்கட்ட செயல்பாடுதான் விஜயினுடைய பிரச்சாரம். இங்க ஆல்மோஸ்ட் பிரச்சாரம் மாதிரி தான் அது. அதனால விஜயினுடைய கரூர் பிரச்சாரம், இது முதல்வர் விஜயினுடைய கரூர் பிரச்சாரம் இந்த டைனாமிக்ஸை நோக்கியதாக இருக்கு. இப்ப சொல்றாருலப்பா இந்த போலீஸ் மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கறத. ஆனா இந்த பொது தேர்தல வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரிங்கிறதே வந்து உருவாகல இல்லப்பா. உண்மையிலே இதான் நடந்திருந்துச்சு, இல்ல இந்த இதை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அப்பயே வந்துட்டு இந்த இதை ஃபாலோ பண்ணிருக்கலாம்ல. இப்ப பொதுவா குற்றச்சாட்டு என்னன்னா காவல்துறை வந்து முதலமைச்சர் கையில தான் இருக்கு, இப்ப காவல்துறையே வந்து அவர் குற்றம் சாட்டுறாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் வைக்கப்படுது. ஒருவேளை முதலமைச்சர் ஆனதுனால இப்ப அரசு அவங்க கையில இருக்கிறனால இது போன்ற குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க முன் வைக்கிறாங்களா? இல்ல, இது முதலமைச்சர் ஆனதுனால கொஞ்சம் போலீஸை ஹேண்டில் பண்றது ஈஸியாக இருக்கலாம். ஆனா பாயிண்ட் அது இல்ல. நம்ம சொன்னதுதான், அதாவது சிபிஐல என்ன விசாரணையில என்ன நடந்துச்சு அப்படின்றது அதற்கு பதில சொல்றாரு. அதுக்கு பதிலாகத்தான் இப்போ பதவி அவங்ககிட்ட இருக்கு, அதிகாரம் அவங்க கையில இருக்கு. அதனால புதிதா ஒரு கதையை செட் பண்றது எளிதாக இருக்கு, ரிலேட்டிவ்லி ஈஸி. பிரச்சாரம் பண்ற டயத்துல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த ரொம்ப ரிஸ்கான சென்சிட்டிவான ஒரு சூழல். ரொம்ப அதாவது எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற அந்த வல்னரபிளான சிச்சுவேஷன்ல தான் விஜய் அந்த டயத்துல இருந்தார். அது நமக்கு தெரியும். ஏன்னா அது பல நெருக்கடிகள் மத்தியில அவர் சொல்றது மாதிரி பல வேதனைகளையும் வலிகளையும் தாங்கிக்கிட்டுதான் அவர் வந்து இருந்தார். அப்போ எல்லாம் ரொம்ப ஓவரெல்லாம் அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அரசுல இருந்த திமுகவை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்க முடியாது. அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம். அதாவது தீய சக்தி தூய சக்தி அப்படின்ற அந்த இது அப்படி போயிடுச்சு. அதுக்கு மேல உள்ள போய் தேவையில்லாத கவன சிதறல்களை கொண்டு வர அவர் விரும்பல. அது சரியான அணுகுமுறை தான். அப்போ இதை பற்றி அளவா பேசினாங்க, எவ்வளவு தேவையோ அதை பற்றி அந்த அளவுக்கு பேசினாங்க. மற்றபடி அவங்களுடைய இது எல்லாமே ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, அதுக்கு என்னெல்லாம் உதவியாக இருக்குமோ அதை மட்டும்தான் செய்தாங்க. கவனம், மக்களுடைய கவனம் திசை திருப்புறத, டிசிபேட் ஆகிறத அதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. அது ஒரு நல்ல அணுகுமுறை தான். இப்ப அவரை காப்பாத்திக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ரெண்டு பாயிண்ட்ப்பா. ஒண்ணு, இந்த கேஸ்ல இருந்து விஜய் குற்றமற்றவரா வெளியில வரணும். ஓகே, அது. இரண்டாவது, இந்த இடைத்தேர்தல அவங்க ஜெயிக்கணும். இது ரெண்டு விஷயம் இருக்கு. அது முதல் பாயிண்ட். அந்த சிபிஐ விசாரணை அதுல இருந்து இவர் வரணும்னா அதுக்குத்தான் அங்க உள்ள நடந்ததுக்கு ஏற்றது மாதிரி ஒருவேளை சிபிஐனுடைய க்ளூஸ் கொடுத்து இவருடைய ஆதரவோட, அதாவது மேல இருக்கிறார் இல்லையா, மேல இருக்கிறவரு அமித்ஷா, அவருடைய வழி நடத்துதல்ல, ஆதரவுல, சப்போர்ட்ல இப்படி ஒரு காரியத்தை இவங்க செய்யறாங்களா அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஏரியாவுக்குள்ள நம்ம போகலன்னு முதலே சொல்லிட்டோம். இப்ப இந்த அளவுல மட்டும் இந்த விஷயத்தை எடுத்துட்டு நம்ம பேசுறோம். சொல்லும்போது அதற்கு அந்த சிபிஐ விசாரணையில் இருந்து விஜய் ஒரு குற்றமற்ற நபராக வர வேண்டும். அது பாயிண்ட் நம்பர் 1, டார்கெட் நம்பர் 1. டார்கெட் நம்பர் 2, இந்த இடைத்தேர்தலில் அவங்க எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், விசில் ஜெயிக்கணும். 2, இந்த ட்வின் அப்ஜெக்டிவ், இதுக்குதான் இந்த பேச்சே இருந்ததுப்பா. அதற்கேற்ற நடவடிக்கை தான் இது. அடுத்து அவர் பேசின விஷயத்துலப்பா 2 விஷயம் இப்ப ரொம்ப ட்ரெண்டாயிட்டு இருக்குது. என்னன்னா, இந்த ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரா அப்படிங்கிற பாட்டை பாடுவாரு. அடுத்து வந்துட்டு காவல்துறை மேல குற்றச்சாட்டு சொல்றாருலப்பா. அப்ப வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இங்க வராதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கு வந்து அப்போ பேட்டி கொடுத்த அதிகாரியோட பேட்டியையும் போட்டு நாங்க வந்து சொன்னோம், அவங்க வந்து
அதை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயமும், அதாவது விஜய் இன்னைக்கு பேசினதையும் அந்த காவல்துறை அதிகாரி பேசினதையும், அதே மாதிரி ஓடு ஓடுங்கிற பாட்டுக்கு வந்துட்டு விஜய் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து செய்தியாளர்கள்லாம் கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு பதில் அளிக்காம மூஞ்சி கூட காமிக்காம போறது, அந்த அதையும் போட்டுட்டு வந்து அந்த பாட்டை போட்டு ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆமா. இது கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டான விஷயம்தான். விஜய்க்கு அந்த எழுதி கொடுத்தவங்க சில அதாவது ட்ரெண்டியா இருக்கணும், அந்த ஜென்சின்னு அந்த ஒரு அப்சஷன் இருக்கு. அவங்களுக்கு ஏத்தது மாதிரி இந்த பைலிங்குவலா பேசுறது, நிறைய ஆங்கில கலப்போட பேசுறது. பை த வே, விஜயே இன்றைக்கு வரைக்குமே அந்த மீட்டிங் வரைக்குமே டிவிகேன்னு தான் சொல்றாரு, தாவேகானே சொல்ல மாட்டேன்றாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தமிழ்லயே சொல்ல மாட்டேன்றாரு, டிவிகேன்னு தான் சொல்றாரு. அது யாராவது சொல்லி அவருக்கு தயவு செய்து அதை திருத்த. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாரு, அவருடைய கட்சியிலேயே தமிழ் இருக்கு. அதை தாவேகானே சொல்லலாம். டிவிகேன்னு சொல்றது நம்ம ஏற்கனவே இதை இப்ப சுட்டி காட்டி இருக்கிறோம். அதை உச்சரிக்கிறதுல இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இன்வெஸ்டட், அது எவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு சொல்றதுக்கும் தாவேகா அப்படின்னு சொல்றதுக்கும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அவ்வளவுதான் தேவைப்படுது. அதனால பழகிட்டலாம். ஒரு 2-3 தடவை சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா பழகிற போகுது. அவர் எல்லாமே இப்ப இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி சொல்லி பேசி பழகினவர் தானே சினிமாவில். இன்றைக்கு வரைக்குமே அதானே நடந்துட்டு இருக்கு. மேடை பேச்சு வரைக்குமே அப்படிதானே நடக்குது. அதனால தாவேகான்னு சொல்லி பழகிடலாம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். அதாவது அந்த அவருக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்கறவங்க ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு எழுதி கொடுத்துடுறாங்க. இது ட்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும், ஓடு 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 அப்படின்ட்டு. அதுவும் அவருடைய பாட்டுல வேட்டைக்காரன் படத்துல இருந்து அந்த ஒரு பாட்டை எழுதி கொடுத்துட்டா சூப்பரா கைத்தட்டல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. அது கரெக்ட் தான். ஆனா இந்த கரூர் கான்டெக்ஸ்ட்ல அந்த பாட்டை பாடும்போது அது நமக்கு எகென்ஸ்ட் ஆகும் வரும். இட் இஸ் சைமல்டேனியஸ்லி a criticism on our own behavior அப்படின்றத யோசிக்கல அவங்க. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டே அவருக்கு பண்ணவங்க ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு வரைக்கும் ஒரு யோசனை பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு அந்த இதை பண்றாங்க. எல்லாமே ஷார்ட் டேர்மா இருக்குது, ரொம்ப நேரோவா இருக்கு. அது பாசிட்டிவா சொல்றதுன்னா போக்கஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அவங்க ஒரு ரேஞ்ச பார்க்கணும். அதுலதான் இதுல ஒரு சைட பார்த்திருக்கிறாங்க, இந்த ஓடுல இன்னொரு சைட பார்க்கல. அந்த இன்னொரு சைடு தான் இப்போ இவங்க பூமராங்க ஆகுது. அது அப்படியே 100% இவருக்கு அப்ளிகபிள் ஆகுது, 100 விழுக்காடு அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷுவலும் அமைஞ்சிருக்கு. இப்ப இதைத்தான் அவங்க முன்னாடி யோசிச்சு இதை தவிர்த்து இருக்கணும், அல்லது இது வேற லாங்குவேஜ்ல வேற மாதிரி மாத்தி சொல்லி இருக்கணும். இது அந்த பயன்பாடை பொறுத்த மட்டும் இல்ல, ஓடுன்றதை பொறுத்த மட்டும் இல்ல, அது அவங்க சரியா யோசிச்சு அந்த ஸ்பீச்ல இதை இன்க்ளூட் பண்ணல. இந்த டோட்டலாவே அந்த ஸ்பீச் முழுக்கவே இது மாதிரி நிறைய லேப்சஸ் இருக்கு. அதாவது விஜய் அவரவே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அதுல முக்கியமான இடம் இந்த ஒரு இடம். அப்புறம் இந்த காவலர்களை பத்தி சொன்னீங்க இல்லையா, அதுதான்ப்பா, அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ அதிகாரத்துல அவர் இருக்கிறாரு, முதலமைச்சரா இருக்கிறாரு, ஆட்சி அவங்களுடைய ஆட்சி. இப்போ இந்த ஆட்சியில அப்புறம் காவல்துறை அவங்களுடைய பொறுப்புல இருக்கு. இப்போ அந்த சிபிஐ வழக்கினுடைய போக்கிற்கு ஏற்றபடி இவர் குற்றமற்றவராக வெளியில் வருவதற்கு, இந்த கேஸ் முடிவுல வர்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட செட் பண்ணணும், வழக்கினுடைய போக்கை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுடைய ஒரு முக்கியமான கட்டம் தான் இந்த ஸ்பீச். அதனால அதை கரெக்டா திட்டமிட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் இதை செய்திருக்கிறாங்க. அதனால இதுல நம்ம மற்ற முன்னாடி இருந்ததோட ஒப்பிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மாறுபாடுகள் இருக்கு அப்படின்னா, ஆமா முரண்பாடுகள் இருக்கு, தெரியும், அவருக்கே தெரியும். அதெல்லாம் தாண்டித்தான் அதுதான் அவர் சொல்றாரு இல்லையா, இது மேல புறத்தோற்றம், அதுக்கு உள்ள வேற சதி இருக்கு, உள்ள வேற ஒரு நிகழ்ச்சி, ஒரு டைனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்தீங்களா, அதுதான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த கரூர் துயர சம்பவம்க்கு நினைவு சின்னம் ஒண்ணு அமைக்கப்படும். இனிமேல் யாரும் இது போல சூழ்ச்சி செய்யணும் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படும். அதுவும் தாவேகா செய்யும் அப்படிங்கறத அவர் சொல்றாருப்பா. இது
தவிக சார்பில் நினைவு சின்னம் அமைக்கிறது அப்படின்றது அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி போர் சூழல்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நடுகள் வைப்பாங்க. அந்த மாதிரியான நினைவு சின்னமா ஒரு நடுகள் வைக்கிற அந்த கலாச்சாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த 41 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு கட்சியினுடைய சார்பா அவங்க கட்சி அவங்களுடைய ரசிகர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் இறந்திருக்கிறாங்க. அதுக்கு அத ஆஹ் நிரந்தரப்படுத்துறது மாதிரி ஒரு இதை வைக்கலாம், நினைவு சின்னம் வைக்கலாம். ஆனா அதுக்கு அவருக்கு சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே அவருடைய அந்த சதி கோட்பாடினுடைய அம்சங்களாக இருக்கு. ஆனா நினைவு சின்னம் வைக்கிறது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைக்கலாம். ஏன்னா 41 உயிர்கள் போயிருக்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய இதை பொறுத்த மட்டும் இல்ல, விஜயனுடைய பிம்பத்தை பொறுத்த மட்டும் இல்ல, ஒரு நடிகராக அவருடைய பிம்பம் எந்த அளவுக்கு உச்சமாக இருந்தது, ஹீரோவாக கனவு நாயகனாக இருந்தது அப்படின்னா 41 பேரு சாக்குறதுக்குமே தயாரா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்திய வரலாறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அரசியல் கூட்டத்திலேயே இவ்வளவு பேர் இறந்தது விஜய்க்காக மட்டும்தான், நடிகர் விஜய்க்காக. அது இப்போ இருக்குது இல்லையா, அதை நினைவு ஊட்டக்கூடிய விதத்துல அதையும் கொண்டாடக்கூடிய விதத்துல இந்த ஒரு நடுகள் வைக்கலாம் அப்படின்றது ஓகே தான். ஏன்னாங்க இந்த அரசியல் தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய நினைவை போற்றக்கூடிய விதத்துல நினைவு சின்னங்கள் வைக்கிறாங்களா? ஜெயலலிதா இறந்த இடத்துல இருக்கு, எம்ஜிஆர் இறந்த இடத்துல இருக்கு, கருணாநிதி இறந்த இடத்துல சூரியனை வைக்கிறீங்க, இரட்டையிலைய வைக்கிறீங்க, இதெல்லாம் அப்புறம் பேனாவை வைக்கிறீங்க. இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னா அரசியல்வாதிக்கு வைக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய நினைவை போற்றோம், அதை நினைச்சுக்கிறோம். அதுல இருந்து நமக்கு ஒவ்வொரு தடவை அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, புதிய ஒரு உத்வேகம் வருது அப்படின்னா அதே மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின் போது அதுக்கு நினைவு சின்னம் வைக்கிறதுன்றது ஓகேன்னு தான் எனக்கு படுது. நினைவு சின்னம் வைக்கலாம். அதே மாதிரி இப்போ மற்ற இதுக்குமே நினைவு சின்னம் வைக்கலாம். இப்போ சாதாரணமே நம்ம குடும்பத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவை நம்ம போற்றோம் இல்லையா? அது மாதிரி ஒரு இப்போ இதுல இப்போ நம்ம ஸ்கூல் பசங்க இறந்துட்டாங்க கும்பகோணத்துல. அந்த குழந்தைகளுடைய நினைவை நம்ம ஒவ்வொரு வருஷமும் நினைச்சு பாத்துக்கிறோம். மகாமகம் அந்த குளத்துல நடந்த அந்த பேரழிவு, ஜெயலலிதா அம்மாவும் இந்த அவங்களுடைய தோழி சசிகலா அம்மாவும் அந்த நீராடும் போது நடந்த சரிவு, மக்கள் கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல், அதுல ஏற்பட்ட மரணம், அதெல்லாம் நினைவு கூறுறது இல்லையா? அப்ப அது நினைவு கூறக்கூடிய விதத்துல இப்போ இதுல எடுத்துக்கிறோம் நம்ம தமிழுக்காக உயிரை கொடுத்தவங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இறந்தவங்க, விடுதலை புலிகள் அந்த போர்ல இறந்தவங்க புலிகள், இவங்க எல்லாருக்குமே நினைவு சின்னங்கள் இருக்கு. அதனால இந்த ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது நம்முடைய பண்பாட்டிலையும் பார்க்கும்போது வீர மரணம் அடைந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, தனிப்பட்ட அளவுலையும் சரி, சமூக அளவுலையும் சரி, அரசியல் அளவுலையும் சரி, நினைவு சின்னங்கள் வைப்பது அப்படின்றது தொன்று தொட்டு நடந்துட்டு வரக்கூடிய நிகழ்வாக இருக்கு. அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை நினைவு கூர்வது அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு கிடைத்த அந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவது அவங்களுக்கு, அப்புறம் அந்த நல்ல விஷயங்களை கொண்டாடுவது, அப்புறம் அதனால நமக்கு ஒரு புதிய உத்வேகம், ஒரு வேகம் கிடைக்கிறது. அதனால நம்ம தூண்டப்பட்டு வாழ்க்கையை சந்திக்கிறதுல, நம்முடைய வாழ்க்கையை அடுத்து சந்திக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா, இன்னும் கொஞ்சம் துணிச்சலோட அதை வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான ஒரு அனுபவமாக அமைகிறது. அப்படின்ற அந்த நோக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நடுகள் வைக்கிறது 108 அந்த 131 ஆக்கணும்ன்ற அந்த நம்பர் கேம், எம்எல்ஏ நம்பர் கேம் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது கட்சியாகவே இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றதற்கு விடுபட்டு இல்லை அப்படின்றது தெரியும். வேலை செய்யாத அரசு அதிகாரிகள் மீது, ஊழியர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு, அதற்கான செயல் திட்டம் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதைத்தானே சொல்லணும். அது தெரிஞ்சுனா தான் நான் போய் கவர்மெண்ட் அங்க பேசும்போது, இங்க பாரு இதை செய்யலன்னு வச்சுக்க அப்போ என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியும்.
சவடால் அடிக்க கூடாது அப்படின்ட்டு சவடாலா பேசுறது. அது அந்த முரண்பாடு இருக்குது இல்லையா? அந்த முரண்பாடு நிறையவே இந்த ஸ்பீச்ல நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த பேரல் லாங்குவேஜ் அப்படின்றது அது ரொம்பவே இருந்தது. இதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் இருக்கு. அது பட அரசியல், அது ரிலீஸ் அரசியல். அந்த அரசியலையும் உள்ள கொண்டு வர்றாரு. அப்போ அதை செய்யக்கூடிய தில் இருக்குதா விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு? அந்த கெத்து இருக்குதா முதலமைச்சர் விஜய்க்கு அப்படின்னு தான் நாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொன்னது மாதிரி ஒரு அப்படின்ட்டு இப்படி கையை காட்டிடக்கூடாது. அவருக்கு அந்த மாதிரி அவருக்கு அப்ளை ஆயிடக்கூடாது. ஆக்ஷன் எடுக்கணும். அது அங்கதான் அவர் நிப்பார். அதனால கட்சியிலையுமே கூட பெரிய மாற்றங்களை அவர் கொண்டு வரலாம். ஒருவேளை அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்வாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப முதல்ல அவர் ஆட்சியை தக்க வைக்கணும். அதுதான் மெயின் கன்சர்னா இருக்கு. அப்புறம் அவர் ஆசைப்பட்ட அவருடைய அந்த ஈகோவை குத்தி காட்டின அந்த எண்ணிக்கை நம்பர், எம்ஜிஆரோட ஒப்பிட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த நம்பரை தாண்டி காட்டணும். 131 குறைந்தபட்சம், 130 தாண்டி 131 வரணும் அப்படின்றது. இப்ப இதுதான் பெரிய முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கு. அவரவே ஒரு சுய விமர்சனம் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு கூட நம்ம நினைக்க வேண்டிய அளவுலதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னா இருந்திருக்கு. ஏன்னா இவரே சொல்றாரு பாத்தீங்களா, ஸ்டாலின் மேல எனக்கு தனி பாசம் இருக்குன்றாரு. எப்படியா உனக்கு பாசம் வரும்? எப்படி? என்ன அர்த்தம்? அரசனுடைய செயல்பாடுகள் அவங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து பட்டியலிட்டு சொல்றாரு. அதுல வந்து இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கறத வந்து ஒழிச்சிருக்கிறோம். மனசு இருந்தா எல்லாமே பண்ண முடியும். ஒரு பெரியவர் சொன்னதெல்லாம் வந்து சொல்றாரு, மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி அவரு சொல்றாரு. அவருடைய அரசினுடைய செயல்பாடுகள் சாதிச்சு காட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் பேசுறாருப்பா. இதுல மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான்ப்பா. நம்முடைய களத்தில் இருந்து நம்முடைய கள ஆய்வாளர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய தரவுகள் அதை நம்ம பார்க்கும்போது விஜய் சொல்றது மாதிரி அப்படி கேட்டகரிக்கலா அசர்ட்டிவா சொல்றதுக்கு முடியாது. ஊழல் ஒளிஞ்சிருச்சு இல்ல. ஊழல் கொஞ்சம் சில இடங்கள்ல குறைஞ்சிருக்கு, சில இடங்கள்ல ஊழல் அதிகமாகவும் ஆயிருக்கு, பல இடங்கள்ல ஊழல் அப்படியே இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டாக்னெண்டா இருக்கு, அதாவது அப்படியே நிக்குது. இது இந்த புதிய அரசு எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்து, புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து, அப்புறம் இந்த அங்கங்க இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏஸ் அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத பொறுத்து, அப்புறம் ரொம்ப முக்கியம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மேல இருந்து கீழே வரைக்கும், அது எம்எல்ஏஸ் அல்லாத, அமைச்சர்கள் அல்லாத கட்சியினுடைய நிர்வாகிகள், அவங்க கீழே கிராஸ் ரூட் வரைக்கும் இருக்கிறாங்க இல்லையா, அடிமட்டத்து வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றத பொறுத்து இந்த அரசு அதிகாரிகளுடைய பிஹேவியரும் மாறும். இந்த அரசு திட்டங்களை ப்ராஜெக்டை எடுத்து செயல்படுத்துறாங்க இல்லையா, அந்த ரோடு போடுற விஷயமாக இருக்கட்டும், இல்ல மணல் அள்ளுறதா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அரசினுடைய அனுமதி பெற்று லஞ்சம் எல்லாம் கொடுக்காம அனுமதி வாங்கிட்டு எக்ஸிக்யூட் பண்றாங்க இல்லையா. எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு லாரி மணலை ஏத்திட்டு நம்ம போறோம் அப்படின்னா அப்படியே போயிட முடியுமா? இல்ல இடையில வேற யாரெல்லாம் வந்து கை நீட்ட போறாங்க, அதாவது மறிக்க போறாங்க, வண்டியை மறிச்சு என்ன எதிர்பார்ப்புகள்லாம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கேற்றது மாதிரிதான் இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றது எல்லாமே இருக்கும். இப்போ அது வந்து இன்னும் தெரியல, யாருக்கு என்னன்னு சரியா பிடிபடல. அது இன்னும் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் ஆகும். அப்போ யார் என்னன்ட்டு இந்த ஆட்கள் எல்லாம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அரசு அதிகாரிகள்லாம் அவ்வளவு லேசப்பட்ட ஆட்கள் இல்லைங்க. அது அப்புறம் நேர்மையான அரசு அதிகாரிகள் அப்படின்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா 80-20 அந்த ரேஷியோல தான் இருக்கும். 80% நேர்மையற்றவர்கள், ஊழல் செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள், லஞ்சம் வாங்குவதற்கு எப்பவுமே ரெடியா இருக்கிறவங்க 80 விழுக்காடு அரசு ஊழியர்கள். 20 விழுக்காடு ஊழியர்கள் வந்து கொஞ்சம் மனசாட்சி இருக்கு, அவங்களுமே கூட சில நிர்பந்தங்கள் வரும்போது வாங்க ஒத்துக்குருவாங்க. ஆனா அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு, யோசிப்பாங்க, தயங்குவாங்க, சில சமயங்கள்ல பயத்தின் காரணமாக கூட வாங்காம இருப்பாங்க. இப்போ அந்த 20% இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வெளிச்சத்திற்கு வர்றாங்க.
ஏற்கனவே இருந்தவங்க அவங்க வந்து டார்மெண்டா இருந்தாங்க. பயந்து பயந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில சமயங்கள்ல அவங்களுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க வந்து கொஞ்சம் துணிச்சலோட வெளியில வர்றாங்க. அவங்கதான் போறவங்க வர்றவங்களுக்கு அந்த மதிப்பு எல்லாம் கொடுக்குறவங்க. Okay. இப்போ வந்து 20% மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க வெளியில பொது வெளியில அதிகமா தெரியுறாங்கன்றதுனால ஒட்டுமொத்தமா ஆட்சி நிர்வாகம் முழுக்கவே மாறிடுச்சா அப்படின்னா மாறாது அப்படின்றதுதான் நம்முடைய எண்ணம். இந்த 80% இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த விழுக்காடு இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். அப்புறம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு பெருசா இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதாவது அவங்க வாங்கக்கூடிய தொகை குறையலாம். இப்போ முதல்ல 10,000 வாங்கினவங்க இப்போ வந்து 5,000க்கு வரலாம். வாங்காமலே இருப்பாங்களா அப்படின்னா அப்படி ஆகாது. அதாவது இந்த ஒரு 6 மாசத்துக்கு நடக்கலாம். இவங்க ஸ்டடி பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, சோ அந்த ஸ்டடி பண்ணி முடிக்கிற அந்த பீரியட்ல கொஞ்சம் கூட குறைய இருக்கும். இது வந்து ஒரு லீமினல் இடைக்கால புத்தி. அப்போ ஒரு திருவிழா நடக்குதுன்னு சொன்னா அந்த ஒரு 3 நாள் திருவிழா டயத்துல நீங்க பாருங்களேன், அந்த செலிப்ரேஷன் அந்த கார்னிவல் அந்த டயத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த கொண்டாட்ட சூழல். அந்த கொண்டாட்ட சூழல் வந்து திருவிழாவுக்கு முன்னாடி இருக்காது, திருவிழாவுக்கு அப்புறமும் இருக்காது. அந்த 3 நாள் வாழ்க்கைன்றது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும். ஏறத்தாழ அந்த மாதிரி ஹனிமூன் நம்ம சொல்றோம்ல, அந்த ஹனிமூன் வாழ்க்கை மாதிரிப்பா. இப்ப இந்த 6 மாசம்ன்றது ஏறத்தாழ ஒரு 6 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 6 மாசம்ன்றது அந்த இடைப்பட்ட காலம். அப்ப இதுல இவங்க வந்து யார் என்ன ஆகுறோம் அப்படின்றது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கான காலம். அதுக்கு ஏற்றது மாதிரி தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள். ஏன்னா சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. நம்ம இந்த அமைப்பு இருக்குது இல்லையா, விஜய் தலைமை ஏற்று முதலமைச்சராக இருந்து நடத்துற அந்த அமைப்பு இருக்குது இல்லையா, இந்த சிஸ்டம், இந்த எக்ஸிக்யூட்டிவ் அது அப்படிதான் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் அதுவுமே அப்படித்தான் இருக்கு. அதுலயுமே நிறைய இதை வாங்கிட்டு ஊழல் செய்யறதுக்கு இது பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் மொத்தமா முழுசா அடிக்க முடியுமா அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு முடியாது. 100 விழுக்காடு பண்ண முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். ஒரு 50 விழுக்காடுக்கு கொண்டு வரலாம். இப்போ 80 விழுக்காடாக இருக்கிறத ஒரு 50 வரைக்கும் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்துட்டாலே பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. உலகத்துல இருக்கிற நாடுகள்ல நம்ம நாடு முதல்ல வந்துடும். அப்போ அதாவது நேர்மையான நிர்வாகம், எஃபிஷியன்டான நிர்வாகம் அப்படின்றதுல இந்த 50% கொண்டு வந்துட்டாலே நம்ம வந்து மேல வந்துடுவோம். அவ்வளவுதான் செய்ய முடியும். இந்த அமெரிக்கா இப்ப சொல்றாங்க, யுஎஸ், யூகே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அங்க எல்லாமே அப்படிதாங்க இருக்கு. எல்லாமே நம்மள மாதிரி தான் இருக்காங்க. அங்க என்ன நம்ம சொன்னது மாதிரி அந்த இங்க இருக்கக்கூடிய 80% 90%ன்றது அங்க கம்மியாக இருக்கு. அப்புறம் அந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சட்டத்திற்கு புறம்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அங்க சட்டத்திற்கு உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சட்ட வரம்புக்குள்ள அதெல்லாமே வந்துடும். அதனால அது விதிமீறலாக அங்க தெரியாது. நமக்கு இங்க விதிமீறலாக தெரியுற விஷயம் அங்க அப்படி இருக்க. அதுதான் அதனால விஜய் இப்ப சொன்னது முழு உண்மை இல்லை. அடுத்தது என்னன்னா, அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அவங்க, அப்புறம் இப்ப புதிதாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்புறம் அந்த 108 107 இப்போ 108 வந்து அந்த 131 ஆக்கணும்ன்ற அந்த நம்பர் கேம், எம்எல்ஏ நம்பர் கேம் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது கட்சியாகவே தாவேக கட்சியாகவே இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றதற்கு விடுபட்டு இல்லை அப்படின்றது தெரியும். நம்ம அந்த வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் நியமனத்திலேயே கூட பணம் வாங்கிட்டு கட்சி நிர்வாகிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்திலேயே கூட வழக்கு எல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. இப்ப முதலமைச்சரே சொல்றாருலப்பா, யாராச்சும் உங்கள்ட்ட லஞ்சம் கேட்டா என்னைய சொல்லுங்க, நான் இருக்க உங்களுக்கு பின்னாடி அப்படின்ட்டு மக்களுக்கும் ஒரு தைரியமா உத்வேகத்தை கொடுக்கறாருல. இதெல்லாம் சும்மா அதங்க. இது வந்து எப்படின்னா, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. நம்மளுமே கூட அதை சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு இடத்துல போயிட்டு என்ன நினைச்சிருக்கீங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த டெக்னிக்க இந்த டாஸ்மாக்ல அந்த 10 ரூபாய் கான்டெக்ட் எல்லாம் சொல்லாங்க. நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க ஆனா கூட தான் அவங்க இருக்கிறாங்க. என்ன செய்ய சொல்றீங்க, 10 ரூபாய் கொடுக்கணும்,
கொடுத்தா நாங்க கொடுக்குறோம், இல்ல வேற என்ன நீங்க செய்யணும் அதை செய்யுங்க அப்படின்றாங்க. நீங்க எத்தனை பேரை தான் வேலையில இருந்து தூக்குவீங்க? இதனுடைய இப்ப நம்ம போறோம், ஒரு அரசு அலுவலகத்துல போறோம், எதிர்பார்க்கிறாங்க, நீங்க கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து உடனடியா செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நாங்க பாக்குறோமே, ஃபைல கொடுத்துருக்கீங்கல்ல, மனு கொடுத்துருக்கீங்க, நாங்க ப்ராசஸ் பண்ணிடுறோம், செஞ்சிடறோம் அப்படின்ட்டு நல்லபடியாவே வாங்கி ஒரு டீயை கூட வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டுறலாம். நம்ம உச்சி குளிர்ந்து அப்படியே சந்தோஷமா வந்துருவோம். ஆனா வேலை நடக்கணுமே. அப்புறம் 1 மாசம் கழிச்சு நீங்க திரும்ப போகணும். போகும்போது ஆமாங்க இது அடுத்த டேபிளுக்கு போயிடுச்சு. இவர் தாசில்தார்கிட்ட இருக்கு. அவரு வந்த உடனே போட்டுருவாரு. நீங்க போயிட்டு வாங்க, எல்லாம் நடந்துரும் அப்படின்னீங்க. நீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்னதான் செய்வீங்க நீங்க? இந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் நீங்க அவ்வளவு லேஸ்ல எல்லாம் டீல் பண்ணிட முடியாது. சேலஞ்ச் பண்ணி எல்லாம் ஒரு காரியத்தை எல்லாம் சாதிக்க முடியாது. மிரட்டி உருட்டி அதெல்லாம் ஒரு இனிஷியலா ஓகேயா தெரியும் நமக்கு. ஆனா அப்படி எல்லாம் வேலை நடக்காது. எங்கேயுமே அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சும்மா சீன் போடுறது மாதிரி அங்கங்க 1-2 பேரு நடக்கலாம். அந்த ரீல்ஸுக்காக வேணா அப்படி நடக்கலாம். மத்தபடி அது அப்படி இல்லை. அதனால இவரு சிஎம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு அந்த இடத்துல ஒரு மக்களுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருக்கிறாரு. மற்றபடி நடைமுறைக்கு அது சாத்தியமான விஷயம் கிடையாது. நீங்க போய் மிரட்டி உருட்டி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாவே இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். இது ஒரு பாயிண்ட். 2வது, எங்க ஒரு அரசு இடத்துல போயிட்டு நீங்க வந்து என் பேரை சொல்லுங்க, அவங்க கேட்டாங்க நீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. அப்ப அவங்களுக்கு என்ன சாங்ஷன்? நடக்காட்டி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, டெஃபர் பண்றது, அதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போயிருவாங்க, காலம் தாழ்த்திக்கிட்டே போவாங்க. அதுக்கு என்ன நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க? எத்தனை பேர் மேல எடுப்பீங்க? அதற்கான திட்டம் இந்த அரசு கிட்ட என்ன இருக்கு? ஊழல் செய்யல, அவங்க லஞ்சம் வாங்கல, எதுவுமே செய்யல, வர்றவங்கள மரியாதையா நடத்துறாங்க, உட்கார வச்சு பேசுறாங்க, காஃபி டீ கொடுக்குறாங்க, எல்லாமே செஞ்சிடுறாங்க. ஆனா வேலை நடக்கல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படி வேலை செய்யாத அரசு அதிகாரிகள் மீது, ஊழியர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு? அதற்கான செயல் திட்டம் என்ன? அதற்கான வழிமுறைகள் என்ன? அதைத்தானே சொல்லணும். அது தெரிஞ்சுனா தான் நான் போய் கவர்மெண்ட் அங்க பேசும்போது, இங்க பாரு இதை செய்யலன்னு வச்சுக்க, அப்போ என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி சொன்னாலுமே கூட வேலை நடக்காது, அது வேற விஷயம். ஆனா அட்லீஸ்ட் அதை சொல்ற அளவுக்கு நம்மளை எம்பவர் பண்ணணும்லப்பா. சும்மா விஜய் வந்துட்டாரு, ஆமா விஜய் வந்துட்டாரு, நான் எனக்கும் தான் விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னா அவன் சொல்லுவான். எனக்கு மட்டுமா சிஎம்? அவருக்கும் இவர் தானே சிஎம். அதனால இது சவடால். இந்த சவடால் வந்து பேச்சுக்கு ஓகே, பிராக்டிக்கலா இல்ல. இந்த இது வந்து பிராக்டிக்கலா இல்ல, ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இட் சவுண்ட்ஸ் நைஸ். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பேசினதை நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். ஆனா அந்த பிராக்டிக்கல் யூட்டிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன்எஃபெக்சுவல். இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பாக்கணும்லப்பா. இப்போ ஊழல் லஞ்சம்னு என்னை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆனா இதை வச்சு ஒரு மிரட்டுறதுக்கான ஈடுபாடுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுல்ல. இப்ப ரோடு போடுறவங்க ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்கள்ட்ட மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடலாம். ஏன்னா அது மாதிரியும் நடந்திருக்கு முன்னாடிலாம். இப்ப இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம்ல. ஆமா, கண்டிப்பா நடக்கும். அதுதான் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாருமே இந்த லஞ்சம் ஊழல் எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்னு விஜய் சொல்றாரு அப்படின்னு சொன்னோம். அது அப்படி இல்ல. ஏன்னா அவங்க எல்லாமே ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சியினுடைய கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் என்ன எதிர்பார்ப்புகளோட இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள எல்லாம் போய் ரெய்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூல போய் ரெய்ட் பண்ணி அங்க இந்த படத்தை மாட்டு, அதை மாட்டு, இதை பாடு, இதை கோஷம் போடு, அதை செய்ய, இதை செய்ய அப்படின்ட்டு வகுப்படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல. அது இப்பதானே கொஞ்சம் கொஞ்சம் விமர்சனங்களுக்கு பின்னாடி ஏதோ கொஞ்சம் செட்டில் ஆகுது மாதிரி இருக்கு. இன்னுமே அது முழுசா முடியல இல்ல. நேத்தே வந்து இவர் முதல்வர் பேசினதை ஒரு பள்ளியில ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க. அவர் பேசினதை பள்ளியில அவங்க வந்து எப்படின்னா சிஎம் உடைய ப்ரோக்ராம் அப்படின்றதுனால அவங்க காட்டியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம கட்சியினுடைய நிகழ்ச்சியாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அது அப்படி அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த சிஎம் அந்த ஹெச்எம் வந்து அப்படி செஞ்சிருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. ஆமா, இது மாதிரிதான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு.
மருத்துவமனையில போயிட்டு ஒரே கலாட்டா பண்ணி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன் எங்க போனாலும் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. யார் நீங்க பண்றீங்க அப்படின்னா, கட்சி தொண்டர் அப்படின்னு கட்சி தொண்டர் போய் பண்ற அளவுக்கு அப்படி இருக்கு இல்லையா? இதுதாங்க, இதுங்க எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகணும். இப்ப வந்து அதிகாரம் அப்படின்றது ஒரு பெரிய கல்லு குளத்துக்குள்ள போட்டு விட்டுருக்கு. அது குளத்தை குழப்பி விட்டுருக்கு. அந்த எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகணும். ஒருத்தரும் கொஞ்சம் மீன் பிடிக்கிறாங்க. அவங்க கைக்கு சிக்கிற அளவுக்கு மீன்களை பிடிக்கட்டும் ஃபர்ஸ்ட். அதுல மீன் பிடிக்கிறதுக்கு கத்துக்கிறட்டும். அதுக்கு அப்புறமா தான் என்ன ஆட்சி நடக்குது, எப்படி ஆட்சி நடக்குது, என்ன நிர்வாகம் இருக்குது, இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் யாரு, கட்சியினுடைய தொண்டர்கள், அவங்களுடைய வரம்பு என்ன, எது வரைக்கும் அவங்க நிர்வாகத்துல வர முடியும், எது வரைக்கும் வரக்கூடாது அப்படின்ற அது எல்லாமே டிஃபைன் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அதனால நீங்க சொல்றது கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். அடுத்து சவால் விடுறது, சவுடால் விடுறதுலாம் நம்ம வேலை கிடையாது. டாக் லெஸ் ஒர்க் மோர் இதான் நம்ம பாலிசி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆமா, இந்த டாக் லெஸ் ஒர்க் மோர் அந்த இதெல்லாம் எவ்வளவு ஹேக்னீட் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்டீரியோடைப்ஸ். சின்ன பிள்ளைல இருந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து அதான் சொல்றாங்க, டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்றது. இத வந்து ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமாக எடுத்து அவரு சொல்லி நம்ம பாலிசியா தான் அப்படின்ட்டு ஏதோ இந்த அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் இந்த ரேஞ்ச்ல அப்படி ஒரு பில்டப் கொடுத்து பேசுன்றது இட்ஸ் ஓகே. அது வந்து இந்த மாதிரி தான் எழுதி கொடுத்தது வந்து அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்றது மாதிரி புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ்ல பேசுறாரு. மற்றபடி அதை உள்ளடக்குன்றது ரொம்ப லூஸ்லி பேக் அவர் பேச்சு. இன்னும் கொஞ்சம் டைட்டா பேக் பண்ணி இருந்திருக்கலாம். அடுத்து இந்த சவடால் இருக்கு இல்லையா, இந்த பேச்சு முழுக்கவே வெறும் சவடால் தானுங்க. அவருடைய ஸ்பீச்சை அதான் சொல்றேன். எழுதி கொடுத்தவனுங்க அந்த இதெல்லாம் பண்ணிட்டானுங்க. ஸ்பீச்ல போட்டுட்டு இந்த மாதிரி டெலிவர் பண்ணணும்ன்றதையும் சொல்லிட்டானுங்க. ஆனா அந்த கான்டென்ட், அவர் சொல்ற கான்டென்ட்டும் அவர் சொல்லக்கூடிய விதமும் அப்படியே கான்ட்ரடிக்டரியா இருக்கு. சவடால் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு சவடாலா பேசுறது. அது அந்த முரண்பாடு இருக்குது இல்லையா, அந்த முரண்பாடு நிறையவே இந்த ஸ்பீச்ல நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த பேரல் லாங்குவேஜ் அப்படின்றது அது ரொம்பவே இருந்தது. அதனால இந்த இது எல்லாத்தையுமே அவங்க அடுத்த ஸ்பீச்சுக்கு வரும்போது ஷார்ட்டா பேசுறதுன்றது ரொம்ப நல்லது. ஆனா அது வந்து ப்ரிசைஸா இருக்கணும். அப்புறம் கண்டென்ஸ்டா இருக்கணும். உள்ள அடக்கும் போது எப்படின்னா, இந்த நம்ம அந்த ஜூஸ் வாங்குறோம்லப்பா, அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எசன்ஸ் மாதிரி இருக்கணும். அப்பதான் அது ஒரு வெடி மாதிரி வெடிக்கும். இப்ப அந்த அந்த தன்மை வந்து அவருடைய ஸ்பீச்ல குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ரொம்ப நீர்த்து போயிருக்கு. இந்த ஸ்பீச்சை பொறுத்த மட்டும் ரொம்ப நீர்த்து போயிருக்கு. ரொம்ப டைல்யூட்டடா இருக்கு. லூஸ்லி பேக். அந்த கட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப லூஸ்லா பேக் பண்ணிருக்கு. அதுல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஓவர்லுக் பண்ணிடலாம். அடுத்து அவங்க கத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எழுதி கொடுக்குற ஆளா மாத்தணும். அடுத்து வந்து நான் தில்லா கெத்தா சொல்லுவேன், எனக்கு ஜனமா பணமா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு ஜனம் தான் முக்கியம். நான் வந்து ஓப்பனா பேசுறேன், இது மாதிரி உங்களால பேச முடியுமா, தில்லா வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஷ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துறாரு. இல்ல, பணமா ஜனமா எங்க வருது தெரியுதா இந்த இது. இதுல இன்னொரு இதையும் கொண்டு வர்றாருப்பா அவரு. அது இப்ப ஜனநாயகன் படத்திற்கு ஏ சர்டிபிகேட் வந்துருச்சுன்ட்டு இப்ப பேசினாங்களா, அந்த செய்தியா வந்துச்சா? அடுத்து அந்த படம் இப்ப சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பேச்சும் வந்துகிட்டு இருக்கா. அந்த கான்டெக்ட்ல இந்த பார்க்கணும். எதுக்கு இப்போ வந்து திடீர்னு பணத்தையும் ஜனத்தையும் பேசணும்? அந்த இந்த டேர்ம் பணம் ஜனம் அப்படின்ற அந்த ஜனம்ன்ற வார்த்தைய மக்கள்னு தானப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இதுவா பணமா மக்களா அப்படின்னு வரல, ஜனம் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வர்றாரு. பணமா ஜனமா, அதான் இது வெறுமனே ரைமிங் மட்டும் இல்ல, எதிரி மோனை மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் இருக்கு. அது பட அரசியல், அது ரிலீஸ் அரசியல். அந்த அரசியலையும் உள்ள கொண்டு வர்றாரு. அப்போ இவர் வந்து பணநாயகன். இவங்க பணநாயகர் யாரு? அந்த தீய சக்தி. அவங்க பூராமே பணத்துக்காக இருக்கிறவங்க. அவங்க எல்லாமே பணநாயகர்கள். இவர் யாரு அப்படின்னா ஜனத்திற்காகவே இருக்கக்கூடிய ஜனநாயகன். பாயிண்ட் வந்துருச்சா? ஜனநாயகன் அப்படின்றதுதான். அப்ப இவரு ஜனநாயகன், ஜனங்களுடைய நாயகனாக இவரு தன்னை வெளிப்படுத்திய நடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது இனிமேல்.
தன்னை வெளிப்படுத்திய அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த திரை காவியம் இப்ப வரப்போகுது. அதுக்கு தயாரா இருந்துக்குங்க அப்படின்ற அந்த அறிவிப்பும் இதுல இருக்கு. அதையும் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது வந்து அடுத்த கேள்வி நீங்க கேளுங்க, அப்புறம் அடுத்த பாயிண்ட். அடுத்து வந்து இந்த சென்னையில ஒரு பாலம் கட்டுறதுக்கு வந்து அப்ப 2 மடங்கு அதிகமா வந்து டெண்டர் இது பண்ணிருந்தாங்க. அதையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். தோண்ட நிறைய இருக்குது. அதாவது முன்னாடி இருந்த ஆட்சி வந்து நிறைய ஊழல் பண்ணிருக்கிறாங்க. அது சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது. முகமுடியெல்லாம் வந்து ஒவ்வொன்னா கிளியும் அப்படிங்கறதே அவர் சொல்றாருல்லப்பா. ஆமா, அது உண்மைதான். இதுல அதாவது அவர் சொன்ன விஷயத்த நம்ம முழுக்க என்டோர்ஸ் பண்றோம். நானு முழுக்க அவர் சொன்ன விஷயத்த அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதனுடைய செயல்பாடு என்னவா இருக்கும், அதனுடைய அது மேல எடுக்க போற ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றதுலதான் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அரசுகளுமே அதற்கு முந்தைய அரசுகள் மேல இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள், எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையுமே சுமத்துனாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே எதையுமே செய்யல. இப்போ ஏன்னா அவங்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஆட்சியில இருந்து அந்த அமைச்சர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு கேஸ் போடணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா சில புரோட்டோகால்ஸ், ப்ரொசீஜர்ஸ், கைட்லைன்ஸ், ஜிஓஸ் அது இதெல்லாமே இருக்குதுன்றாங்க. பல காரணங்களை சொல்றாங்க, சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்கல. நெட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தா ஆக்ஷன் எடுக்கல. ஓகே, அப்படிதான் இருக்கு. இப்ப இவரு தோண்ட கண்டிப்பா தோண்டணும்னே அவசியம் இல்லை. போய் உள்ள டிக் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. அங்கதான் இருக்கே. நீங்க எந்த ஃபைல எடுத்தீங்கனாலுமே அங்க வந்து அதுல ஊழல் இருக்கு. எந்த ஃபைல நீங்க எடுத்துக்கங்க, செக்ரட்டேரியட்ல இருக்கிற எனி ஃபைல் யூ டேக், அதுல வந்து கண்டிப்பா ஊழலை பார்க்க முடியும். அது மாதிரி எந்த கணக்கு வழக்கு நீங்க எடுத்துக்கங்க, அரசினுடைய கணக்கு வழக்குகள் எந்த இதை எடுத்துக்கங்க, சும்மா ஒரு பில்லை நீங்க அப்படி எடுங்க, அந்த ஆடிட்டிங்ல அக்கௌண்ட் செக்ஷன்ல போயிட்டு சும்மா ஒரு பில்லை எடுங்க, கண்டிப்பா அதுல வந்து ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும், கமிஷன் இருக்கும். எனி பில், எனிதிங், கண்ணை மூடிக்கிட்டு நீங்க செய்யலாம். அப்படிதான் இருக்கு அரசு நிர்வாகம், அப்படிதான் இருந்திருக்கு. இப்ப அதனால இவர் ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் ஊழலை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஊழல் மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். அதைத்தான் நாங்கெல்லாம் மக்கள், சாதாரண மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறது. நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க, இந்த ஆட்கள் மேல என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுதான். அதுதான் அவங்களோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை செய்யக்கூடிய தில் இருக்குதா விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு? அந்த கெத்து இருக்குதா முதலமைச்சர் விஜய்க்கு அப்படின்னு தான் நாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொன்னது மாதிரி ஒரு அப்படின்ட்டு இப்படி கையை காட்டிடக்கூடாது. அவருக்கு அந்த மாதிரி அவருக்கு அப்ளை ஆயிடக்கூடாது. ஆக்ஷன் எடுக்கணும். அது அங்கதான் அவர் நிப்பார். இப்போ இது சொன்னதுனால அவரு தனிச்சு நிக்கலப்பா. ஓகே, நம்ம புரிஞ்சுக்கிறோம், நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. He wants to be different, he wants to be unique, he wants to be ஒரு ஆனஸ்டா நேர்மையா அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு புரியுது. ஆனா அது செயல் வடிவம் எடுக்கணும். இன்னும் எடுக்கல, இது வரைக்கும் எடுக்கணும். அவர் எடுத்த பிறகுதான் நம்ம வேற எதையுமே சொல்ல முடியும். அடுத்து இந்த தீய சக்தி பெட்டிக்குள்ள போனதுல இருந்து சோஃபா மாடல், வாஷிங் மிஷின் மாடல் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா உண்மையான வெண்டிங் மிஷின் வந்து உங்க திமுக தான் அப்படிங்கறத அவர் சொல்றாருலப்பா. அதாவது அவர் அந்த 2வது சொன்ன பாயிண்ட் கரெக்ட். திமுகவை பத்தி சொல்றாரு இல்லையா, அந்த பணமே அவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படின்றது, அது கரெக்ட். ஆனா அவங்ககிட்ட மட்டும் பணம் இல்ல, தாவிகாட்டையும் கணிசமா பணம் இருக்கு, அதிமுகட்டையும் பணம் கணிசமா இருக்கு. அப்புறம் இந்த சோஃபா போனதுன்றது உண்மை, எல்லாருமே பார்த்தோம். இந்த உலகமே பார்த்து கொண்டாடிய காட்சி. அது ஊர்வலமா அப்படி போனது. ஏதோ நம்ம இந்த கோவில் எல்லாம் சாமியை வச்சுட்டு அப்படியே ஊர்வலமா காட்சிக்கு வருவாங்களே, அந்த மாதிரி அந்த ரேஞ்சில அந்த சோஃபா ஊர்வலம் இருந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம், அதை மறுக்க முடியாது. அப்புறம் அந்த தாவேகாவுல ஊழல் குற்றச்சாட்டு உள்ள நபர்கள் பெருவாரியா உள்ள புகுந்திருக்கிறாங்க. அவங்க கூட எல்லாருடையும் இவர் வந்து பொது வெளியில தன்னை தொடர்புபடுத்திக்கல. அதை நீங்க கவனிச்சீங்களா? இந்த மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே அவங்க
கட்சியில சேரும் போது விஜய் அங்க இல்ல, முதலமைச்சர் அங்க இல்ல, தாவேகா கட்சி தலைவர் அங்க கிடையாது. அவங்க புசி ஆனந்த் தலைமையில தான் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இவர் தனியா போய் பார்த்து பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு அவங்க வந்துதான், ஐயோ அவரை பார்க்கும்போது அப்படியே எங்களுக்கு புல்ல அரிச்சிருச்சு, அவர் அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு அப்படின்ட்டு அவங்கதான் கதையா சொன்னாங்க. ஓகே, சோ அந்த விஷயத்துல பாருங்க, விஜய் வந்து அவரை தள்ளியே வச்சுக்கிறாரு. ஓகே, ஆனா உங்க கட்சின்னு உள்ள வந்த பிற்பாடு அப்போ உங்க கட்சியுமே அவங்களை அக்காமடேட் பண்ணுது அப்படின்னா அதுவுமே ஊழலுக்கு இடம் கொடுக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த கட்சியுமே ஊழல் நிறைந்த கட்சின்னு தானே அர்த்தம். அதுவே ஊழல் மலிந்த கட்சின்னு தானே அர்த்தம். அடுத்து இந்த ஊழல் செய்பவர்களை வைத்துக்கொண்டு ஊழலே செய்யாமல் இருக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தை தர முடியாத ஒரு கையறு நிலையில இயலாமையில இருக்கிற கட்சின்னு தானே அர்த்தம் இல்ல. அதனால அவரு சொல்றது ஒரு ஒண்ணு, அதாவது இவங்க பக்கம் பணம் இருக்கு அப்படின்றது ஓகே. தாவேகா பக்கம் லாட்ரி மார்டின்ட்டு இல்லாத பணம் அவங்க தானுங்க திமுகவுக்கே பணம் கொடுத்திருக்காங்க தேர்தல் செலவுக்கு. போன தேர்தல்ல பாஜகவுக்கு அவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சோர்ஸையும் நம்ம பக்கத்துல சொல்றாங்க, எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறாங்க. எல்லா கட்சிக்குமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அத ஒரு எந்த இதுவும் இல்லாம வஞ்சகம் பண்ணாம அவங்களுக்கு என்ன தேவையோ எவ்வளவு முடியுமோ அவங்களுடைய அதிகாரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்றது மாதிரி இவங்க வந்து பணம் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது இவங்க மட்டும் இல்ல, லாட்ரி மார்டின் மட்டும் இல்ல, எல்லா தொழில் அதிபர்களுமே அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் அவங்க தொழில் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப இதெல்லாத்தையுமே அவர் மாத்தணும் அப்படின்னா விஜய்க்கு இது பெரிய சேலஞ்ச். அப்ப கட்சியவே திரும்ப உழைச்சு விட்டுட்டு தாபிக்காவே திரும்ப ஒரு ஷேக் பண்ணி உழைச்சு விட்டு புதுசா அவர் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆக்சுவலா விஜய் வந்து நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறோம், அவருக்கு வந்து அந்த பிடிவாதம் இருக்குது. ரொம்ப அவர் நினைச்சாருன்னா அதை செஞ்சே தீர்வாரு அப்படின்ற அந்த வேகம் இருக்கு, உறுதிப்பாடு இருக்கு அவருக்கு. அது பாசிட்டிவாவும் சொல்லலாம், நெகட்டிவாவும் சொல்லலாம். அப்படி அந்த மாதிரியான கேரக்டர் அவரு. அதனால அவர் நினைச்சாருன்னா, மனசு வச்சாருன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செஞ்சே காட்டிடுவார். அதனால கட்சியிலையுமே கூட பெரிய மாற்றங்களை அவர் கொண்டு வரலாம். ஒருவேளை அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்வாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப முதல்ல அவர் ஆட்சியை தக்க வைக்கணும், அதுதான் மெயின் கன்சர்னா இருக்கு. அப்புறம் அவர் ஆசைப்பட்ட அவருடைய அந்த ஈகோவை குத்தி காட்டின அந்த எண்ணிக்கை நம்பர், எம்ஜிஆரோட ஒப்பிட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த நம்பரை தாண்டி காட்டணும். 131 குறைந்தபட்சம், 130 தாண்டி 131 வரணும் அப்படின்றது. இப்ப இதுதான் பெரிய முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கு. அப்புறம் இந்த கேஸ்ல சிபிஐ விசாரணை எஃப்ஐஆர் அதெல்லாம் போடுற டைம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஷீட் அப்படி இப்படின்னு லீகல் டேர்ம்ஸ் நிறைய சொல்றாங்க இல்லையா. சோ அது முடிவை நோக்கி அடுத்து கோர்ட்டுக்கு வர போகக்கூடிய சூழல்ல இருக்கு. அதுல இருந்து இவரை தற்காத்துக்கணும் அப்படின்ற அந்த இதுதான் மெயினா ஓடிக்கிட்டு இருக்குது. இதை அட்ரஸ் பண்ண பிற்பாடு ஐ திங்க் அடுத்தடுத்து ஒரு காரியமா அவர் பார்ப்பார். ஏன்னா அவரே சொல்றாரு இல்ல பேசும்போது, நான் உங்களுக்காக நான் வந்துட்டேன், கண்டிப்பா செய்வேன், ஒன்னொன்னா செய்வோம், ஒன்னொன்னா செய்வேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அது செய்வாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து இந்த பேர அரசியல் அதுக்கும் வந்து பதிலடி கொடுக்குறாருப்பா. நமக்கு எதுக்கு குதிரை பேரும் கழுதை பேரும் ஒட்டக பேரலாம் அப்படிங்கறது மாதிரி அதுக்கும் பதிலடி கொடுக்குறாரு. அதான் அந்த பேரை இது எல்லாமே எப்படின்னா அந்த ஸ்பீச் எழுதி கொடுத்தவங்க ஒரு சைடு பார்த்து எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இவர் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே 100% இவருக்குமே சொல்லலாம். இவருடைய தாவேகாவுடைய அணுகுமுறைக்கும் விஜயனுடைய அணுகுமுறைக்குமே சொல்ல முடியும். சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோசியல் மீடியால. அதனால அவரு சொன்னது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரவே ஒரு சுய விமர்சனம் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு கூட நம்ம நினைக்க வேண்டிய அளவுலதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து வந்து வாயை தொடங்க சிஎம் வாயை தொடங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம திறந்தா ஓடி போயிடுறாங்க. 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசினதுக்கு கொத்து பரோட்டா ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. அதே மாதிரி தொடர்ந்து அந்த விஷயங்களை வந்து அரசியல் ரீதியா வந்து ரிலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுறாருலப்பா. அதான் இது வந்து அந்த அவருடைய ரசிகர்களுக்கு பேசுறாரு, தொண்டர்களுக்கு பேசுறாரு. அவருடைய அடுத்து இடைத்தேர்தல்ல வாக்களிக்க காத்திருக்கிற தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள், பொட்டன்ஷியல் ஓட், அவர் பேசுறாரு. அந்த அளவுக்கு தான் நம்ம இதை எடுத்துக்கணும்ப்பா.
அடுத்து இந்த கொத்து பரோட்டா இத்து பரோட்டா எல்லாம் போடுறாரு. அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா திரும்ப அந்த டேட்டாவை வச்சு நம்ம பேசணும். டேட்டாவை வச்சுட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னா விஜய் சொன்னதுல எதுவுமே உண்மை வழியாக அது நிரூபிக்கவே முடியாது. மக்கள் ஏகோபித்த குரல்ல ஒரு மனதாக தமிழ்நாடு முழுக்கவே விஜய தலைவராக தேர்ந்தெடுக்கல. அவருக்கு ஓட்டு போடல. ஓகே, 35%. அதுவுமே கூட ஜியோகிராபிக்கலா பார்த்தோம்னா சில ஏரியாஸ்ல ஒரு சீட்டு கூட வாங்காமலே இருக்கிறாங்க. இல்ல 7, 8 மாவட்டங்கள்ல எந்த இதுவுமே இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது, இவர் பேசின இடங்கள்ல எல்லாத்துலயுமே இவங்க ஜெயிச்சாங்களா அப்படின்னா கரூர்லயே நம்ம சொன்னோம். கரூர்ல ஜெயிச்சது வந்து அதிமுக, தாவிகா இல்ல, விசில் சின்னம் கிடையாது. கன்னியாகுமரிக்கு அவர் இப்போ போனார் இல்லையா, திருநெல்வேலி 2 தடவை அந்த ஏரியாவுக்கு சுற்றுப்பயணம் பண்ணாரு, பேசினாரு. ஆனா அங்க ஜெயிக்கவே முடியல. அப்புறம் அது மாதிரி அவர் போன இடங்கள்ல இவர் பேசின இடங்கள்லயே ஜெயிக்காம இடங்கள் இருக்கு. அப்ப அதனால 5 நிமிஷம் பேசுனதுனால இங்க கொத்து பரோட்டா போட்டாங்கன்னா ஏங்க மத்த இடங்கள்ல எல்லாம் போடல? அப்புறம் அடுத்த பாயிண்ட், இவர் வந்து அந்த பொதுக்கூட்டத்துல எல்லாம் சொன்னாரு, போற இடங்கள்ல எல்லாம் சொன்னாரு, நீங்க ஓட்டு போட போறது எனக்கு தான், இந்த முகம்தான் அப்படின்ட்டு முகத்தவே காட்டினார். இந்த முகம்தான் அப்படின்ட்டு, விஜய் தான், விஜய்க்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்ட்டு. மக்கள் அந்த விதத்துல கேண்டிடேட் யாரு அப்படின்றதெல்லாம் பார்க்காம ஓட்டு போட்டிருக்கிறாங்க தான். ஆனா எல்லா இடத்துலயும் இவர் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு ஓட்டு போடல. 234 தொகுதியில 108 தொகுதியில தானே இவர் முகத்துக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மத்த தொகுதியில அளவா தானே போட்டிருக்காங்க. எல்லா தொகுதியிலும் போட்டிருக்கிறாங்க. ஆனா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு போடல இல்லையா? அப்போ இவருடைய முகமே அப்ப இவ்வளவு 108 போக மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் 234 120 சம்திங் அந்த அத்தனை தொகுதிகள்ல வசீகரம் இழந்து போயிடுச்சா? அந்த அப்படி பல கேள்விகள் வருது. இப்ப அதுக்கெல்லாம் நம்ம அவர் இடம் கொடுத்துருக்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் அந்த பேச்சு கொஞ்சம் இந்த டயத்துல இன்னைக்கு கரூர்ல பேசின பேச்சு வந்துப்பா சாரம் வந்து ரொம்ப கம்மியா போயிடுச்சு. நிறைய அதாவது ஜூசியா இருக்கு, வேர்ட்ஸ் வார்த்தை ஜாலம் இருக்கு, அந்த ரசிகர்களுக்கு ஏற்ற தோரணை இருக்கு. மற்றபடி கான்டென்ட்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ரீல்ஸ் போடுற அளவுலதான் எல்லாமே இருக்கு. அடுத்துப்பா இந்த தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் வந்து கூட்டு களவாணிகள், ஒட்டுமில்ல உறவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே வந்து இந்த இடைத்தேர்தல்ல வந்து வெளிப்படும் அப்படிங்கிறதையே அவர் சொல்றாரு. ஆமா, அது தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் மட்டும் ஒன்னா சேரலப்பா. தூய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் தானே சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ. அதாவது அதிமுக தீர்ந்து போன சக்தியை ஆகிக்கிட்டு வர்றதுக்கு காரணமே இந்த தூய சக்தி தானே. அவன் புறாமே எல்லாமே தாவிக்காவில தானே போய் சங்கமம் ஆகுறாங்க. இந்த தூர்ந்துகிட்டு இருக்குது அதிமுகன்ற அந்த இது முதல்ல ஊழல் சக்தியினர். இப்போ வந்து தூர்ந்து போன அப்படின்ற அந்த இதுக்கு போயிட்டாரு. எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்ற. ஆனா அவங்க காலி ஆயிட்டு எங்க போயிருக்கிறாங்க? பெருவாரியான ஆட்கள் தாவிகால தான் வந்து சங்கமம் ஆயிருக்கிறாங்க, சரண்டர் ஆயிருக்கிறாங்க இல்ல. இப்போ அதனால இது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பேசுறாங்க, பின்னாடி வேலை செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் இல்ல. தாவேகாவும் அதிமுகவும் பின்னாடி வேற ஒரு வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்து தாவேகாவும் பாஜகவும் ஒரு வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாருங்க, நாங்க வந்து மத்திய அரசோட நிர்வாக ரீதியாக இணங்கித்தான் போவோம் அப்படின்றத வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. He declared, he announced, he acknowledged. அதனால அப்போ இவர் தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடுமா என்ன? இருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இருக்கு. தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கானா? இருக்கு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கானா? இருக்கு, இருந்திருக்கு. ஏன்னா இவரே சொல்றாரு பாத்தீங்களா, ஸ்டாலின் மேல எனக்கு தனி பாசம் இருக்குன்றாரு. எப்படியா உனக்கு பாசம் வரும்? எப்படி? என்ன அர்த்தம்? இப்ப அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் இந்த விஜய் மேல தனிப்பட்ட பாசம் இருக்கணும். அப்படி இல்லாம இருந்திருந்தா எஃப்ஐஆர்ல கரூர் விஷயத்துக்கு இவர் பேரை சேர்த்திருப்பாங்களா? அப்போ அங்க ஸ்டாலினுக்கும் விஜய் மேல ஒரு பாசம் இருக்கு, விஜய்க்கும் ஸ்டாலின் மேல ஒரு பாசம் இருக்கு. இது
நான் அந்த பெயர்களை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது கட்சிகளை தாண்டி அரசியலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பாசமாக எனக்கு தெரியுது. அப்படிதான் அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க. அப்படிதான் அந்த கான்டெக்ட்ல தான் நம்ம இந்த கரூர் விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும், விஜயினுடைய பேச்சுகளையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இவரு திரும்ப பேசுறதையுமே கூட நம்ம அது வேற காணொலியில அது டீட்டெயிலா பேசுவோம். அவருமே சொல்றாரு பாத்தீங்களா, தாவேக்காவுல அமைச்சரவையில இருப்போம், ஆனா திமுக கூட ஒரு நல்லுறவுல இருப்போம், ஸ்டாலின் கூட நல்லுறவுல இருப்போம்ட்டு அதை பற்றி பெரிய டிஸ்கஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்குல்ல. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் அதனால இந்த அந்த அரசியல் இருக்குது அப்படின்னு விஜய் இப்படி சொன்னது திமுக அதிமுகவுக்கு மட்டும் இல்லைங்க, அது எல்லா கட்சிகளுக்குமே நம்ம சொல்லலாம். அதுதான் அரசியல் யதார்த்தமாக இருக்கு. அரசியல் சாணக்கியத்துல இதெல்லாமே சரியானதாகத்தான் இருக்கு. அதனால விஜய் இதை குறையாக குற்றமாக சொல்லுவதற்கு இடமில்லை. அந்த குற்றம் அப்படி குற்றம்னா அந்த குற்றம் தாவேகா மேலையும் விஜய் மேலையுமே நம்ம சொல்ல முடியும். இப்ப அந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டா அந்த இடைத்தேர்தல முதற்கட்ட பிரச்சாரமா தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு. இதுல வந்துட்டு 2026 பொது தேர்தல்ல எப்படி தீய சக்திக்கு பதிலடி கொடுத்தீங்களோ அதை விட அதிகமா எழுந்தே நிக்காத மாதிரி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த இடைத்தேர்தல வந்துட்டு அவங்கள வச்சு செஞ்சு விடுங்க அப்படிங்கறதையும் அவரு சொல்றாருல்லப்பா. ஆனா இடைத்தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிச்சுட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி இதை பேசினாரு. அது பாவம், அவரு அங்க மீட்டிங்ல அந்த இதுல பிஸியா இருந்ததுனால அந்த செய்தி போய் சேர்ந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போதெல்லாம் அந்த கோர்ட்ல இருந்து அந்த இது அவங்க சொன்னது இடைக்கால, அதுவுமே கூட இடைக்கால தடை தான், இது முழுசான தடை கிடையாது. அது சீக்கிரமே கூட இந்த மாச இறுதிக்குள்ள கூட அது கிளியர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தற்காலிகமா இப்போ அந்த கரூர்ல இடைத்தேர்தல் நடத்த முடியாது அப்படின்றது கோர்ட்டு சொல்லி இருக்கு. அந்த ஐரணியை நீங்க சொல்லிட்டு பரவாப்பா, நல்ல விஷயம். அது எப்படி தேர்தல் நடந்துரும், என்ன கொஞ்சம் கால தாமதமாக நடக்கலாம். ஆனா இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸை வச்சு சொல்லும் போது என்ன மாதிரியான கேஸ், எந்த வக்கீல் வாதாடுறாங்க, எந்த பெஞ்சுக்கு இந்த கேஸ் வருது அப்படின்றத பொறுத்து இது 1 வருஷம் 2 வருஷம் கூட 3 வருஷம் வரைக்குமே அடுத்த பொது தேர்தல் வரைக்குமே கூட இழுத்துக்கிட்டு போகலாம். அதுவும் பாசிபிள் தான். ஏன்னா அதுதான் நம்முடைய கோர்ட் நடைமுறையாகவே இருக்கு. நீதி பரிபாலனம்ன்றது பல சமயங்கள்ல கேலிக்குரியதாகவுமே மாறி போயிருது. அதனால நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. சரி, இப்ப தேர்தல் வருது, அந்த எடுத்துக்கிட்டா அந்த பீரியடுக்கு தேர்தல் வழக்கு போட்டாங்கன்னா அது முடிஞ்ச பின்னாடிதான் தீர்ப்பு, கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் அப்புறம் தீர்ப்பு வரதெல்லாம் இருக்கு. இப்ப அந்த அப்பாவு வந்து எலெக்ஷன் கேஸ் போட்டாரு, ஆனா அடுத்த தேர்தலுக்கு ஜெயிச்சு அதுக்கு அப்புறம் ஆன தேர்தலே அவர் நின்னுட்டாரு, ஆனா அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வருது அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்குது இல்ல. ஆமா, அது இருக்கு. ஈவன் ஜெயலலிதா கேஸ்லயுமே அப்படித்தான் நடந்துச்சு. அவங்க கேஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு, ஆனா இடையில அவங்க தேர்தல்ல நின்று ஜெயிச்சு அதெல்லாம் வந்துட்டு அப்படி எல்லாம் போய்கிட்டு தான் இருந்துச்சு. அதான் அந்த கோர்ட் நடைமுறைன்றது பல விஷயங்கள் இதுக்கு அரசியல் தேர்தல் அப்படின்றது மட்டும் இல்ல, மற்ற விஷயங்கள்லயுமே பல சமயங்கள்ல கேலிக்குரியதாகத்தான் இருக்கு, வேதனைக்குரியதாக இருக்கு. காலம் கடந்து தரப்படக்கூடிய நீதி அப்படின்ற பேர்ல அநீதி இழைக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இதுல விஜய் வந்து இந்த இடைத்தேர்தல் வரும் அப்படின்ற அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இத பேசி இருக்கிறாரு. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அவரு பேசுறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. இந்த கரூர் மாநாடு இந்த கரூர் மாநாடு மாதிரி நடந்த இந்த விஷயம், இந்த பேச்சு, அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, சிபிஐ இருந்து இவரு அந்த விளக்குல இருந்து அந்த கேஸ்ல இருந்து இவரு வரணும், நல்ல பேரோட வெளியில வந்துடணும் அப்படின்றது. 2வது இந்த இடைத்தேர்தல். இதுல மக்களை தாவேகா பக்கம் மிசில் பக்கம் கொண்டு வரணும், அந்த சேலஞ்ச் இருக்குது இல்லையா. அதுதான் நம்ம சொன்னோம், அந்த டைனாமிக்ஸ் இரட்டை இலைக்கு போறத கம்மி பண்ணிட்டு இங்க கொண்டு வரணும். திமுகவிற்கு இந்த இரட்டை இலையில இருந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா அவர் அவங்களுக்கு இடையில கள்ள கூட்டணி எல்லாம் இருக்குதுன்றாரு. அப்போ அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு அதிமுக ஓட்டெல்லாம் அங்கிட்டு போறது மாதிரி இருக்கலாம், அல்லது திமுக ஓட்டு இங்கிட்டு வர்றது மாதிரி இருக்கலாம். இப்போ அதை உடைக்கணும். அப்புறம் இதை இந்த கரூர் விஷயத்துல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இவருக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வந்து குற்றமற்றவராக்கி அந்த நல்ல உணர்வை, பாசிட்டிவான உணர்வை, வார்ம் ஃபீலிங்க ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும், விசிலுக்கான ஓட்டா.
இந்த டைனாமிக்ஸ் தான் அவர் வந்து இங்க செய்யறாரு. அதுலதான் அப்போ நல்லா வேகமா பேசணும், அவங்களுக்கு ஏத்த மொழியில பேசணும். அதனால வச்சு செய்யுங்கன்றது, அடுத்து நல்லா அடி கொடுங்க அப்படின்றது, இப்ப கொடுத்தது மட்டும் இந்த பொது தேர்தல் பத்தாது, இடைத்தேர்தல்ல இன்னும் நல்லா இதா பண்ணணும் அப்படின்றது, அந்த லாங்குவேஜ் இருக்குது இல்லையா, அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, அந்த அடலசன்ட் லாங்குவேஜ்ல பேசுறது, ஜென் ஆல்பா லாங்குவேஜ். ஆக்சுவலா இவர் ஜென்சியை தாண்டி ஜென் ஆல்பா லாங்குவேஜ்ல தான் பேசுறாரு. அந்த பசங்க தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. அந்த லாங்குவேஜ்ல அந்த டீனேஜ் பசங்க அவங்களுடைய மொழியில பேசுறது, அந்த பாடி லாங்குவேஜ், இத கையை அப்படி அப்படி மடக்கி விட்டுக்கிட்டு பேசுறது, இது எல்லாமே அந்த இதோட சேர்ந்து போறதுப்பா. அடுத்து வந்து இந்த மாநிலத்துல உரிமையை வந்து எங்க நிலைநிறுத்தணுமோ அங்க வந்து நிலைநிறுத்துவோம். சும்மா வாய் பேசிக்கிட்டு அதெல்லாம் வந்து இருக்கிறது வந்து வேலைக்கு ஆகாது. என்ன நம்ம காரியமா செய்யணுமோ அதை வந்து செய்யணும் அப்படிங்கறத சொல்றாருப்பா. அடுத்து வந்து இந்த டீலிமிட்டேஷன் அது வந்து வரவே செய்யாது, அதுக்கு வந்து நாங்க வர்றதுக்கு விட மாட்டோம் அப்படிங்கறதையும் இவர் சொல்றாருல்லப்பா. அந்த நீங்க சொன்னதுல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேயா இருக்கு. அது எல்லாமே வார்த்தைகள் தான், அந்த ஜோடனை. அதாவது மத்திய அரசு கிட்ட மாநில அரசு விட்டு கொடுக்காம, மாநில அரசுடைய நலனை விட்டு கொடுக்காம நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது நம்ம அப்ரிசியேட் பண்றோம். ஆனா விஜய் வந்து காரியக்காரர். அதனால மாநிலத்திற்கு என்ன தேவையோ நடக்கணுமோ அந்த விஷயங்களை மத்திய அரசுடைய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்கள் மாநிலங்களுக்கானது, அதை நிறைவேற்றுறதுக்கு இவர் என்ன செய்யணுமோ அதை செய்வாரு. அப்படி செய்யும் போது காம்ப்ரமைசஸ் பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ணுவார், வேற வழி கிடையாது. ஏன்னா விஜயனுடைய டெம்பரமெண்ட்டை பொறுத்து அவருடைய அணுகுமுறையை, இது வரைக்குமான முதல்வர் விஜயனுடைய அணுகுமுறையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவரு கண்டிப்பாக அந்த காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தயாராகத்தான் இருப்பார். பாஜகவிற்கு நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அந்த திட்டங்களை கொண்டு வருவார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிராக்டிக்கலான சிந்தனை உள்ளவர். ஓகே, இதுல நமக்கு மாற்று கருத்தே தேவையில்லை. ஏன்னா அதுதான் நடக்க போகுது. அதற்கேற்ற முறையில தான் இந்த நம்பர் கேமுமே இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம வேற காணொலியில சுட்டி காட்டி இருக்கிறோம். 3 லெவல்ஸ், 3 நிலைகள்ல அவருடைய அணுகுமுறை இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லி இருக்கிறோம். அது இன்னொரு காணொலியில வேணா நம்ம சுருக்கமா இன்னும் சொல்லிக்கலாம். இப்ப அதனால கண்டிப்பாக மத்திய பாஜக அரசு கூட இணக்கமாக செல்லுவார். அந்த இணக்கமாக செல்லுவதற்கு என்ன தேவையோ, எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு மாநிலத்தினுடைய சில நலன்களை, சில கொள்கைகளை, சில கோட்பாடுகளை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். அது பிராக்டிக்கலா நடந்துக்கிற விஷயம். ஓகே, அது நடக்கும், அதுல மாற்று கருத்து வேண்டாம். இரண்டாவது, நீங்க இப்போ சொன்ன விஷயம், இந்த இது டீலிமிட்டேஷன். ஆமா, டீலிமிட்டேஷன் அப்படின்றது நடக்குமா? நடக்கும். விஜய் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. ஆனா அவர் விட்டு தர மாட்டேன்னு சொல்றாருல்லப்பா, அதுக்கு வரவே செய்யாது அப்படின்னு சொல்றாரு. விஜய் யாருங்க? இந்தியா ஆமா, முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் 108 சீட்டை வச்சுக்கிட்டு மெஜாரிட்டி கூட இல்லாம அமித்ஷாவுடைய தயவுல, அவருடைய கண்காணிப்புல, அவரு அத கத்தி தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறது மாதிரி அமித்ஷான்ற கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு. ஓகே, அப்படி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து அது ஒரு பாயிண்ட், நம்பர், இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர். அடுத்து இந்த முதலமைச்சர் விஜய் அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த திட்டங்கள் இருக்குது இல்லையா, மேனிஃபெஸ்டோல, அதுல 10ல் 1 பங்கு நிறைவேற்றணும்னாலே மத்திய அரசினுடைய அனுகூலம் தேவை, அனுமதி தேவை, ஆதரவு தேவை, அவங்களுடைய பண உதவி தேவை. அந்த 2 இதையும் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். ஓகே, அப்புறம் மத்திய அரசு அப்படின்னு சொல்லும்போது பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ல இவங்களுக்கு எத்தனை எம்பிஸ் இருக்கிறாங்க? எத்தனை எம்பி இருக்காங்க? என்ன செய்ய முடியுங்க? எலெக்ஷன் வரல, வந்துச்சுன்னே வச்சுக்கோங்க, வந்துருச்சுப்பா. வந்து முதல்ல இந்த டீலிமிட்டேஷன்ன்றது இப்பவே பாஸ் ஆயிரும் போல தெரியுது.
அப்படி பாஸ் ஆயிடுச்சுன்னா இவருக்கு அடுத்து வரப்போற தேர்தல்ல டோட்டலாவே சினாரியோ மாறி போயிடும். ஓகே, இப்போதைக்கு அது இல்ல. அடுத்து வர தேர்தல்னு வச்சுக்கோங்க, எத்தனை எம்பிஸ் வருவாங்க இவருக்கு அதிகமா போனா? 39 பேர். வாங்குன மாதிரி இவங்களும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. அதான் இது கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்குமே விட வேண்டாம், எல்லாமே தாவிகாவுக்கே கிடைக்குதுன்னு வச்சுக்க. 39 எம்பிஸுமே தாவிகாவுக்கு போயிட்டாங்கப்பா. 39 எம்பிஸ வச்சுக்கிட்டு அங்க டெல்லியில பார்லிமெண்ட்ல என்ன செய்ய முடியும்? எந்த சட்டத்தை உங்களால தடுத்து நிறுத்த முடியும்? எதை தடுத்து நிறுத்த முடியும்னு கேக்குறாங்க. யாரு கூட? பாஜக கூடவே கூட்டணி வச்சுக்கிடுவாங்க. அப்படின்னாக்க இதுக்கு தடை போட முடியாது. இல்ல கூட்டணி வச்சுக்கிட்டாக்க அப்ப இந்த தடை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? இதை நியாயப்படுத்ததான் செய்வாங்க. அப்ப என்ன சொல்லுவாரு, நாங்க தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல, இது அதனால வரக்கூடிய சில தடைகள் இருக்கு, அதை உடைப்போம்னு தான் சொன்னோம். ஆனா சட்டம் அப்படி அதாவது பேசுவாங்கப்பா, அரசியல்ல என்ன வேணாலும் பேசலாம், எப்ப வேணாலும் பேசலாம். இப்ப வைகோ பேசலையா? வைகோ சொல்றாரு, ஏங்க நீங்க விஜய் அந்த இதுல கரூர் விஷயத்துல புறமுதுகு காட்டி ஓடினார் மாதிரி ஓடிட்டாரு அப்படின்னு சொன்னீங்களே, விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னு. ஆமா, அது அப்ப போனாரு. இப்போ துணிச்சலோட இவர் கரூருக்கு வந்திருக்கிறாரு, அதை நான் பாராட்டுறேன் அப்படின்றாரு. சோ அந்த மாதிரி அரசியல்ல எதை வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் பேசலாம். அது எல்லாமே மக்கள் சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு நல்ல ஜோக்கா சொன்னாங்க அப்படின்னாக்க ரசிச்சுட்டு போயிடுறோம். மத்தபடி அவங்க சொல்றத அவங்களும் மீன் பண்றது கிடையாது, மக்களுமே அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அப்படிதான் அரசியல் இன்னைக்கு ஆயிருக்கு. இது விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸுக்குமே அப்ளிகபிள் தான். அவர் பேசுறதுமே இதுல இருந்து விதிவிலக்கு கிடையாது. This is how people view politicians' speeches.